இன்றைக்கும் இந்த வெபினார் மூலமாக உங்களை சந்திப்பதை குறித்து ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஏறக்குறைய 3 நாட்கள்ல முடிக்க வேண்டிய தனி வேத ஆராய்ச்சியை ஸ்டூடெண்ட்ஸ் உடைய இன்ட்ரெஸ்ட பார்த்து நீடை பார்த்து 5 நாட்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆர்கனைசர்ஸ்க்கு உண்மையாகவே நான் அதிகமா நன்றி செலுத்துறேன். தேங்க்யூ வெரி மச். ஓகே, சரி. பைபிள் ஸ்டடி நம்ம எதுக்கு பண்ணலாம்? இது ஒரு பெரிய கேள்வி. இது சரியா? ஒரு நாள் ஒரு செய்தியாளர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை அழகா சொன்னார். என்ன சொன்னார்னா, அவர் ஒரு இடத்துக்கு செய்தியாளரா போனார். செய்தியாளரா போகும்போது அண்ணா கேட்கல தம்பி, அது மியூட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே ஓகே அங்கிள். இது வரைக்கும் பேசுனது கேட்கலையா தம்பி ஷெல்டன்? செய்தியாளர் வரைக்கும் கேட்டுச்சு. ஒரு செய்தியாளர் பிரசங்கம் பண்றதுக்காக அடுத்த ஊருக்கு ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனார். ஒரு ஃபிளைட்டை பிடிக்கிறதுக்காக ஏர்போர்ட் போனார். அவர் ஏர்போர்ட் அபிஷியல்ஸ், அந்த செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் அவரை ஸ்கேன் பண்ணாங்க. அவரையும் அவருடைய லக்கேஜ் உடைமைகளையும் ஸ்கேன் பண்ணாங்க. மெட்டல் டிடெக்டர் வச்சு ஸ்கேன் பண்ணும்போது பீப் பீப்ன்ற சத்தம் வந்துச்சு. என்னடா அது சத்தம் வருதுன்னு சொல்லி அவருடைய லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அதுல எந்த மெட்டல் ஆப்ஜெக்ட்டுமே இல்லை, எந்த உலோக பொருளுமே இல்லை. சரி, திருப்பியும் செக் பண்ணாங்க. திருப்பியும் அவருடைய பாடியை ஸ்கேன் பண்ணும்போது பீப்ன்ற சத்தம் வந்துச்சு. என்னடா அதுன்னு சொல்லி அவரை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ உள்ள ஷூஸ்ல லாடம் இருக்காது. முன்னாடி என்சிசில இருந்தவங்களுக்கு தெரியும். 4ஆம் காலேஜ்ல படிக்கும் போது என்சிசி ஷூஸ்ல லாடம் அடிச்சிருப்பாங்க பின்னாடி. இந்த குதிரைக்கு மாட்டுக்கு அடிக்கக்கூடிய காலில் அடிக்கக்கூடிய லாடம், ஒரு இரும்பு துண்டு, அத இந்த ஷூல தேயாம இருக்கிறக்காக அடிச்சிருப்பாங்க. அந்த இரும்பு துண்டு அவருடைய ஷூல இருந்தபடினால அந்த மெட்டல் டிடெக்டர் வாய்ஸ் கொடுத்துச்சின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. உடனே அவங்க என்ன ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா, அந்த செய்தியாளர்கிட்ட, சார் தயவு செய்து நீங்க அந்த ஃபிளைட்ல ஏரோப்ளேன்ல ஏறுற வரைக்கும் உங்க ஷூவை மட்டும் தயவு செய்து கையில வச்சுக்கிறங்க சார்ன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் இது செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரும்ன்றக்காக தன்னுடைய கையில ஷூ எடுத்துக்கிட்டு போய் தான் ஏற வேண்டிய ஃபிளைட்டை நோக்கி போக ஆரம்பிச்சார். அவர் மெதுவா நடந்து கொஞ்சம் அடிகள் இருந்துச்சு, அங்க நடந்து போய் தான் ஏற வேண்டிய அந்த ஏரோப்ளேனுடைய படிக்கட்டுல கால் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திரும்பி பார்த்தார். என்ன நடந்துச்சுன்னா, அவர் தன்னுடைய லைஃப்ல நடந்த சம்பவத்தை விதமா சொல்றாரு. அவருக்கு பின்னாடி 30 to 40 பேசஞ்சர்ஸ் எல்லாருமே தங்க கையில தங்களுடைய ஷூஸை கலத்தி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அறிந்தும் அறியாமலும் நானும் நீங்களும் செய்யக்கூடிய செயல்கள் மற்றவர்களை பாதிக்கிறது. பர்சனல் பைபிள் ஸ்டடி எதுக்கு நீங்க கேட்டீங்கன்னா, நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா இன்டர்பிரேட் பண்ணிட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணாட்டா அது நமக்கு பயனே கிடையாது. பர்சனல் பைபிள் ஸ்டடி இஸ் ஃபார் அஸ். தெரியுதா? இட் இஸ் ஃபார் மீ, நாட் ஃபார் அஸ். இட் இஸ் ஃபார் மீ, இட் இஸ் பர்சனல். என்னுடைய வாழ்க்கைக்கு அதை அப்ளை பண்ணக்கூடியது. இன்னைக்கு அப்ளிகேஷன் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை அறிந்து கொள்வதற்கு, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, மாணவ பருவத்துல உம்மோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுக்கிற இப்படிப்பட்ட கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வெபினாருக்காக ஜெபிக்கிற மக்களுக்காக, உழைக்கிற மக்களுக்காக, டைரக்டா இன்டைரக்டா பல்வேறு விதங்கள்ல இந்த நிகழ்ச்சியை தாங்கி வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வசனத்தை எப்படி கவனித்தறிவது என்பதை குறித்து படித்தோம், எப்படி பொருள் அறிவது என்பதை குறித்து படித்தோம். ஆண்டவரே, நாங்கள் கவனித்து அறிந்துவிட்டு, பொருள் அறிந்துவிட்டு, ஆழமான சத்தியங்களை அறிந்துவிட்டு அப்படியே விட்டு விடாதபடிக்கு அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த, பர்சனலா அப்ளை பண்ண கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை உணர்த்தும் போது மனம் திரும்ப ஒப்பு கொடுக்க உம்மிடத்திலே வர எங்களுக்கு கிருபை தாரும். இப்பொழுதும்
பர்சனல் அப்ளிகேஷன் நாங்க படிக்க போறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும், பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் ஆண்டவரே. இந்த 4 நாட்கள் உம்முடைய கிருபையை கொடுத்தீர், இந்த 5வது நாளிலேயும் தொடர்ந்து உம்முடைய கிருபையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். பர்சனல் பைபிள் ஸ்டடியுடைய 3 ஸ்டெப்ஸ் பார்த்தோம். முதல் ஸ்டெப் வந்து கவனித்தறிதல். அப்படியே கண்ணால பார்த்து, இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவாங்க தினேஷ் அண்ணன். கண்ணால் அப்படியே பார்த்து அதுல வரக்கூடிய ஃபேக்ட்ஸ் அப்படியே குறித்து கொள்வது வந்து அப்சர்வேஷன். நம்முடைய மூளையை பயன்படுத்தி இதை படிக்கும்போது ஒரு கேள்வி வரலாம், என்னண்ணே பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாருனே, எதுக்குண்ணே மூளையை பயன்படுத்தலோன்னு சொல்லி கேட்கலாம். இந்த மூளை தேவன் கொடுத்தது, சரியா? நீங்க ஆண்டவரை நேசிப்பதற்கு மூளை தேவை, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அறிவு தேவை, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கும் அறிவு தேவை. நம்முடைய அறிவை தேவனுடைய ஆளுகைக்கு கீழே கொடுத்து அதோடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அது இன்டர்பிரிட்டேஷன். பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு அர்த்தத்தை கண்டுபிடிக்கலாம், மற்ற டூல்ஸை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். சும்மா வந்து ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அதை படிக்க முடியாது. ஓகே. தேர்ட் வந்து அப்ளிகேஷன். அது தமிழ்ல நடைமுறைப்படுத்துதல்னு சொல்லி கொடுத்திருக்கேன். அது தனி வாழ்விலே நடைமுறைப்படுத்துதல், என்னுடைய சொந்த வாழ்விலே நடைமுறைப்படுத்துதல். சரி, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பர்சனல் அப்ளிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் அல்லது சகோதரி பிரைசி வாசிப்பாங்க. வேத ஆராய்ச்சியின் முக்கியமான நோக்கம் நம் வாழ்க்கை சரி செய்யப்பட்டு நாம் தேவனுக்கு மகிமையாக வாழ்தலாகும். நாம் கண்டறிந்த சத்தியத்தை நம் தனி வாழ்விலும் ஐக்கியத்திலும் செயல்படுத்த வேண்டும். கற்றுக்கொண்ட சத்தியத்திற்கும் நம் வாழ்விற்கும் உள்ள தொடர்பை காண வேண்டும். எவ்வளவு அழகா கொடுக்கப்பட்டிருக்குல்ல. வேத ஆராய்ச்சியின் முக்கியமான நோக்கம் நம் வாழ்க்கை சரி செய்யப்பட வேண்டும். நல்லா குறிச்சு வச்சிருங்க அருமையான தம்பிமார் தங்கச்சிமார், சரியா? வசனத்தை படிக்கிறது வந்து மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு இல்ல, அல்லது பிரேயர்ஸ்ல எடுக்கிறதுக்காக இல்ல, அல்லது பெரிய பெரிய கூட்டங்கள்ல கன்வென்ஷன்ல மாநாடுகள்ல பேசுறதுக்கு இல்ல. இதை நான் சொல்லும் போது என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், சரியா? வசனத்தை படிக்கிறதுடைய முக்கியமான நோக்கம் என்னுடைய வாழ்க்கை சரி செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவம் வந்து எல்லைகளை தாண்டி பரவாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவத்துக்கு எதிரான இயக்கங்கள் இல்ல, கிறிஸ்துவை பிரதிபலிக்க தவறிய மக்கள். கேட்டிருக்க அருமையான தம்பி தங்கச்சி, பைபிள் ஸ்டடி பண்ணும் போதெல்லாம் நம்முடைய மனசுல ஆழமா எழுதி வைத்துக் கொள்ள வேண்டியது, ஆண்டவரே ஊருக்கு உபதேசம் இல்ல ஆண்டவரே, மற்றவங்க கண்ணுல இருக்கக்கூடிய உத்தரத்தை துரும்ப இல்ல ஆண்டவரே, என்னுடைய கண்ணுல இருக்க உத்தரத்தை பார்க்க எனக்கு கிருபை தாரும் சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். அப்படி சரி செய்தோமானால் நாம் தேவனுக்கு மகிமையாக வாழ முடியும். நம்ம போன வெபினார்ல பார்த்தோம் இல்லையா, சாங்டிபிகேஷன், அதாவது பாவத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம், அது ஜஸ்டிபிகேஷன். பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம். எப்படி முடியும்? வசனத்தை படித்து பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது, வசனம் நம்முடைய வாழ்க்கையாக மாறும் போது கண்டிப்பாக நாம் தேவனுக்கு மகிமையாக வாழ முடியும். கேட்டிருக்க அருமையான தம்பி தங்கச்சி, கொஞ்சம் யோசிப்பார். வசனத்தை எவ்வளவோ படிக்கிறோம் இல்லையா? தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் கொடுத்து வச்சவங்க, தட்டி விழுந்தா சர்ச்சஸ் இருக்கு, அத்தனை ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. சர்ச்ல கேட்கிறோம், EU செல்ஸ்ல கேட்கிறோம், EJF ஐக்கியங்கள்ல கேட்கிறோம், பல்வேறு விதங்கள்ல வசனம் நம்மை நோக்கி வருது. ஆனா அதெல்லாம் வந்து நம்மை தேவனுக்கு மகிமையாக வாழ்த்து மாற்றுகிறதான்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். வாயில மாத்திரம் பிரைஸ் தி லார்ட் இருப்பதல்ல, என்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் பார்த்து தேவனுக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். அதான் முக்கியம். ஏதோ பிரைஸ் தி லார்ட் மந்திரம் இல்ல. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு எழுதிய நிருபம், ஜேம்ஸ் chapter 1 verse 22. யாக்கோபு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திரு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எவ்வளவு அழகா யாக்கோபு எழுதுறாருல.
யாக்கோபு எழுதிய நிருபத்துக்கும் பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்துக்கும் வித்தியாசம் உண்டு அல்லது முரண்பாடு உண்டுன்னு சொல்லி போதிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. பவுல் ரோமாபுரியிலே இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு எழுதிய நிருபத்துல விசுவாசத்தினாலே ரட்சிப்புன்னு சொல்லி எழுதுறார். அதே நேரத்துல யாக்கோபு கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும் சொல்லி எழுதுறார். ரெண்டும் முரண்பாடானதா இல்லை. அதுல நான் ரட்சிக்கப்படலுமானா ரோமர் நிருபத்துல படிச்ச மாதிரி இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும். அதே நேரத்துல நான் விசுவாசி தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி நான் சொல்வேனானா அதை என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும். செயல்படாத விசுவாசம் செத்த விசுவாசம். இதுல நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா? நீங்கள் உங்களை ஏமாற்றாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். யாரை ஏமாற்றாதபடிக்கு? ஆண்டவரை ஏமாற்றாதபடிக்கு அல்ல, சக விசுவாசிகள் அல்லது எனக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கிற ஆண்டவருக்குள்ள வழி நடத்துற ஸ்டூடெண்ட் லீடர் அண்ணன்மார்கள், அக்காமார்கள், என்னுடைய பெற்றோர் அல்லது எங்க ஏரியால இருக்க EJF அண்ணன்மார்கள், ஊழியக்காரங்க, இவங்களை ஏமாத்துறக்கா இல்ல, என்னை நானே ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு. நான் என்னை நானே ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு, நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, வாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, படிக்கிறவராக மாத்திரமல்ல, தியானிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்க. அப்படி இல்லைன்னா நாம ஏமாத்திரும். நீங்க அது பிறகு அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க. டெய்லி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பாக்குறோம் இல்லையா? பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துல அந்த கண்ணாடிக்கு முன்னாடி போகும்போது நம்முடைய காட்சி அப்படியே மறைஞ்சிருது. திருப்பி கண்ணாடி வந்து பாக்குறோம். ஆனா கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது என்னுடைய முகத்துல ஒரு அழுக்கு ஒட்டி இருக்கு, என் முகத்துல என் முடி சரியா இல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போனோம்னா கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அருமையான தம்பி தங்கச்சி, பைபிள் ஸ்டடி பண்ணும்போது ஆண்டவரே இன்னைக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தாலும் அதுக்கு அப்படியே கீழ்ப்படிவேன்னு சொல்லி நீ அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். நாம் கண்டறிந்த சத்தியத்தை வாசிங்கம்மா, அதை மட்டும் மறுபடியும் வாசிங்க. நாம் கண்டறிந்த சத்தியத்தை நம் தனி வாழ்விலும் ஐக்கியத்திலும் செயல்படுத்த வேண்டும். நான் பேசுறது கேக்குது இல்லையா? கற்றுக்கொண்ட சத்தியத்திற்கும் நம் வாழ்விற்கும் உள்ள தொடர்பை நாம் காண வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம கற்றுக்கொண்ட சத்தியத்தை நம்முடைய பர்சனல் லைஃப்ல அப்ளை பண்ணலாம். எதெல்லாம் ஃபெலோஷிப்ல அப்ளை பண்ணலுமோ அதெல்லாம் ஃபெலோஷிப்ல அப்ளை பண்ணலாம். அந்த சத்தியத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லி பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. யாராவது பிரைசி லைன்ல இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் பேசேஜ் வாசிங்கம்மா, இங்கிலீஷ் பேராகிராஃப். The Bible calls for a response and not just an analysis. Application means personally accepting and actively responding to the truth learned. Response to God's word involves transformation of lives and society. Thank you ma. பைபிள் எதற்கு நம்மை அழைக்கிறது? ஒரு ரெஸ்பான்ஸுக்கு அழைக்கிறது, பதிலுக்கு அழைக்கிறது. சும்மா அதை ஏதோ ஆராய்ந்து பார்த்து போவதற்காக அல்ல. அப்ளிகேஷன் மீன்ஸ் பர்சனலி அக்செப்டிங் அண்ட் ஆக்டிவ்லி ரெஸ்பாண்டிங் டு த ட்ரூத் லேர்ன். தனிப்பட்ட விதத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கென்று உத்வேகத்தோடு உற்சாகமாக நான் பதில் அளிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் போது அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய டிரான்ஸ்பார்மேஷனை கொண்டு வருகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, அடுத்த ஸ்லைட்ல மற்ற காரியங்களை பார்க்கலாம். சரி, எப்படி நம்ம படிச்ச பகுதியை நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்றது? இது நமக்கு இந்த ஆஸ்பெக்ட் மெத்தட் படிப்போம்ல, அதே மாதிரி தான். எனிதிங் அபவுட் காட், சின்ஸ் டு அவாய்ட், ப்ராமிசஸ் டு கிளைம், அதே போல விட்டுவிட வேண்டிய பாவங்கள், உரிமை பாராட்ட வேண்டிய வாக்கு தத்தங்கள், எக்ஸாம்பிள்ஸ் டு ஃபாலோ, அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் வரும். இது அப்படியே வரிசையா ஒவ்வொரு இதா வாசிங்க. ஒன்னு வாஸ்தவன நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த இதுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், அவரது கட்டளைகள் நாம் தவிர்க்க வேண்டிய காரியங்கள். அவருடைய கட்டளைகள் நாம் தவிர்க்க வேண்டிய காரியங்கள். பைபிளை படிக்கும் போது சில கட்டளைகள் நேரடியா வரும், அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை ஆராய்ந்து படிக்கும் போது இந்த கமாண்டுக்கு நம்ம ஒபே பண்ணணும்ன்றது இன்டைரக்டா வரும். அப்ப நம்ம கண்டிப்பா அதுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இப்போ பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வேத பகுதியில படிச்சோம்னா நம்ம என்ன தீர்மானம் எடுக்கலாம்? இனிமே நான் பொய் சொல்ல மாட்டேன், ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வேன், அப்படி தீர்மானம் எடுக்கணும். தவிர்க்க வேண்டிய காரியங்கள் அதே மாதிரிதான். By obeying God's command and prohibitions. Second point ma. இரண்டாவது குறிப்பு, நாம் உரிமை பாராட்ட வேண்டிய வாக்குத்தங்கள், கவனிக்க வேண்டிய எச்சரிப்புகள்.
உரிமை பாராட்ட வேண்டிய வாக்கு தத்தங்கள், கிளைமிங் ஹிஸ் ப்ராமிசஸ் அண்ட் அவாய்டிங் ஹிஸ் த்ரெட்ஸ். ப்ராமிசஸ்னா என்ன? அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல இல்ல, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் இல்ல. இந்த சட்டங்களுக்கு, அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு நான் கீழ்ப்பணிஞ்சு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, இப்படிலாம் நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, உம்மை கனம் பண்ணுகிறவர்களை நீர் கனம் பண்ணுவேன்லாம் சொல்லியிருக்கீங்க. 1 சாமுவேல் 2:30 வாசிக்கிறோம்ல. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலையும் உடைய திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி நம்ம கேட்கலாம். தாராளமா உரிமையோட கேட்கலாம். எப்போ? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு. தேர்ட் பாயிண்ட், நல்ல மற்றும் தவறான மனிதரின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். இது ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம வேதத்தை படிக்கும் போது நேரேட்டிவ் பேசேஜ்ல என்ன வரும்னா, நிறைய மக்கள் வருவாங்க, நிறைய பீப்புள் வருவாங்க. நம்ம கானாவூர் கல்யாணத்துல நிறைய கேரக்டர் பார்த்தோம். அதுல இருந்து நம்ம அவங்க லைஃப்ல இருந்து படிக்க போறோம், கற்றுக்கொள்ள போறோம், தீர்மானம் எடுக்க போறோம். அதே மாதிரி 2 பார்வையற்றவர்கள் இயேசுவை நோக்கி வந்து சுகம் பெற்றார்கள், பார்வையை பெற்றார்கள். அவங்க வாழ்க்கையில இருந்து படிச்சுக்கிற போறோம். கடைசியா படிச்சீங்க இல்லையா, சாஸ்திரிகள், இயேசுவை அறியாத சாஸ்திரிகள் அவரை கண்டு பணிந்து வேறு வழியா போனாங்கல்ல, அவங்க வாழ்க்கையில இருந்து தீர்மானம் எடுக்க போறோம். இப்படி அநேகருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கீழே அப்சர்வ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி செயல்பட்டார்கள்ன்றதெல்லாம் படிக்கும்போது அதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாமுடைய விசுவாசம் நமக்கு தெரியும். தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான்றத படிச்சிருக்கோம். யோசேப்பு வாழ்க்கையுடைய எல்லா புயல்கள் மத்தியிலையும் ஆண்டவரை முறுமுறுக்காம தேவனுடைய சித்தத்தை சந்தோஷமா செஞ்சு முடிச்ச ஒரு மனுஷன். பின்னாடி படிக்கிறோம்ல, பாவியான ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீ. ஆனா இயேசு கிறிஸ்துவ சந்திச்சவன அவளுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. ஊர்ல போய் சொல்லி சமாரியால அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. அதே மாதிரி பின்னாடி படிக்கிறோம்ல, லேகியோன் ஆகிய பிசாசு பிடிச்ச மனுஷன் வாழ்க்கையே தொலைச்சிட்டு இருக்கும் போது ஆண்டவரை சந்திச்ச பிறகு போய் தான் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சொல்றான் அவன். இப்படி பாசிட்டிவா உள்ள நிறைய உதாரணங்கள் படிக்கலாம். சவுல் கிறிஸ்துவுக்கு, கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயல்பட்டவர். ஆனா அதே வைராக்கியம், அதே ஞானம், அதே வல்லமையை கிறிஸ்துவுக்கென்று தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரை கொடுத்த ஒரு மனிதன் பவுல், அப்போஸ்தலன் ஆகிய பவுல். இப்படி நிறைய கேரக்டர்ஸ் பைபிள்ல இருந்து இன்றைக்கும் நம்மோடு நேரடியாக பேசும். இந்த சமுதாயத்துல, இந்த உலகத்துல நானும் நீங்களும் எப்படி வாழ்வதுன்னு சொல்லி படிக்கலுமானா எங்கேயும் போக வேண்டியதில்லை. அருமையான தம்பி தங்கச்சி, பைபிள்ல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை ஆழ்ந்து பாருங்க. சரியா? நல்ல தலைவன் யாருன்னா நம்ம அடிக்கடி கேட்கிறோம். லீடர்ஷிப் சீரீஸ்ல அட்டன் பண்ணியிருக்க அருமையான தம்பி தங்கச்சி, நெகேமியா பத்தி நம்ம நிறைய காரியங்களை படிச்சுட்டே இருக்கோம். சரியா? தலைவர்களை உற்று கவனிக்கும் போது, ஆவிக்குரிய தலைவர்களை உற்று கவனிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து அநேக காரியங்களை பற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்துல பைபிள்ல வேதாகமும் பொய் சொல்லாது. எதிர்மறையான நெகட்டிவான இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையும் அப்படியே தோல் உரித்து காட்டுகிறது வேதவசனம். வேதாகமத்துல தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்த தாவீது வேலை செய்ய வேண்டிய நேரத்துல வேலை செய்யாதபடிக்கு, அதாவது எல்லாரும் யுத்தத்துக்கு வாருக்கு போகும்போது வாருக்கு போகாதபடிக்கு சோம்பேறித்தனமா மேல மாடியில உலாவி கொண்டிருக்கிறான். பார்க்கத்தகாத காட்சியை பார்க்கிறான். அந்த காட்சி, அந்த எண்ணம் அவனை அடுத்த படிக்கு கொண்டு போகுது. என்ன செய்யறான்? அடுத்தவனுடைய மனைவியை ரசிக்கிறான். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவளை அடைகிறான். தவறை மறைப்பதற்காக கணவனை கொலை செய்கிறான். கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அவனுடைய குடும்பத்துல பயங்கர மோசமான விளைவுகளை அவன் சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. யார் அவர்? தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தவர். ஒரே ஒரு பார்வை இவ்வளவு பெரிய வேதனையை உருவாக்குமா? அருமையான தம்பி தங்கச்சே, தாவீதுடைய வாழ்க்கை எதுக்காக ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு தெரியுமா? பி கேர்ஃபுல் அபவுட் அவர் லுக், யுவர் லுக். உன்னுடைய பார்வையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி எழுதப்பட்டிருக்கு. சிம்சோன் எக்ஸ்ட்ரானரி பர்சன், ஹீ பர்சன், எதை நினைச்சாலும் சாதிக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு மனுஷன். ஆனா சாதாரண ஒரு பொண்ணுடைய மடியில படுத்து அவகிட்ட சேட் பண்ணதால வாழ்க்கை இழந்து போயிட்டான் இல்லையா? கண்ணு போச்சு, முடி போச்சு, தேவனுடைய தரிசனம் போச்சு, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை போச்சு, ஆண்டவருடைய பிரசன்னம் போச்சு. தப்பான நட்பு எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போயிருது இல்லையா? தீனாள் கேர்ள்ஸ், நம்ம லைஃப மனம் போல வாழலாம். இன்னைக்கு ஃபெமினிசம் கொடி கட்டி பறக்கக்கூடிய காலத்துல பெண்களாகிய நாங்கள் ஆண்களுக்கும் சமமாக சாதிப்போம். உண்மை, நான் இல்ல நான் சொல்ல. ஆண்டவர் பெண்களையும் ஆண்களையும் சமமாக பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆனா அதே நேரத்துல நம்முடைய வாழ்க்கையை கவனமாக காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ், புதிதான ஒரு நபர் அந்த இடத்துல அந்த பிரபு
வந்து பேசுறான் தீனால்ட்ட. அவளுடைய மனதையே மயக்கக்கூடிய அளவுக்கு பேசுறான். இன்னைக்கு நம்ம பாக்குறோம்ல, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், இன்னும் அநேக காரியங்கள்ல, சோசியல் மீடியால யாரோ ஒருவர், முகம் தெரியாத ஒரு நபர் பேசுகிறார்ன்றக்காக மயங்கி தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்த அநேக தங்கச்சிமார் இருக்காங்க இல்லையா? தீனாளுடைய லைஃப் தயவுசெய்து படிச்சு பாருங்க. தீனாள் யாக்கோபுடைய ஒரே மகள், அத்தனை அன்னைமார்கள் இருக்காங்க, ஆனா அவளுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபம். நீங்க அதோடைய விளைவுகள் எல்லாம் படிச்சீங்கன்னா அவ்வளோ வேதனையான ஒரு விளைவுகள். அவளுடைய வாழ்க்கையிலயும் அநேக காரியங்களை இழந்தா. விளைவு குடும்பத்துக்குள்ள அவ்வளோ பெரிய வேதனை. அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. இன்றைக்கும் தீனாள் நமக்கு ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிளா இருக்கா. அதனால பைபிளை படிக்கும்போது பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸை பார்த்து படிச்சுக்கிறோம். நெகட்டிவ் எக்ஸாம்பிள பார்க்கும்போது, ஆண்டவரே நாங்களோ அப்படிப்பட்டவளாக இல்லாதபடி என்னை காத்துக்கொள்ளும்னு சொல்லி தீர்மானம் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, அடுத்தது பை பிலீவிங் காட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ட்ரூத். நம்ம பைபிளை ஆழமா படிக்க அநேக காரியங்களை படிச்சுக்கிறோம். என்ன படிச்சுக்கிறோம்? புதிதாக அநேக சத்தியங்களை படிச்சுக்கிறோம். இப்போ ஒரு சத்தியம், நம்ம நம்பக்கூடிய சத்தியம் என்ன? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவன். இந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ப வேண்டும். ரட்சிப்பு விசுவாசத்தினாலே மாத்திரம் வருகிறதுன்னு சொல்லி படிச்சோம்னா அதை நம்ப வேண்டும். இவ்விதமாக நம்ம சத்தியங்களை நம்ப வேண்டும். கடைசியா பை ஆக்டிங் ஆன் த டைரக்ட் டீச்சிங்ஸ். ஆக்டிங் ஆன் த டைரக்ட் டீச்சிங்ஸ்னா, இப்போ களவு செய்யாதிருப்பாயாகன்னா அதுக்கு இன்டர்பிரேஷனே தேவையில்லை. அடுத்த ஆளுடைய எந்த ஒரு பொருளையோ எதை எடுத்தாலும் அது களவு. அந்த டைரக்டா உள்ள காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிக்கணும். சரி, இதை படிக்கும்போது நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும்னா, ஆனா நிறைய கலாச்சார காரியங்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில கட்டளைகள், அடுத்த ஸ்லைடு போங்க தம்பி. ஒரு சில கட்டளைகள் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் நான் எப்படி அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி கேட்கலாம். அருமையான தம்பி தங்கச்சி, இந்த இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடியுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, அதுல அவங்களுக்கு சொல்லப்பட்டதை அதுல இருந்து எடுக்கக்கூடிய சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். நீங்களும் செய்தி கேட்டிருப்பீங்க. சகேயு மரத்திலே இருந்து வழியிலே வந்த இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக காத்துக்கிட்டு இருந்தார். ஆண்டவர் அந்த மரத்துக்கு நேர வர்றாரு. வந்தவுடனே சகையுவ மேல இருந்து கீழே வாப்பா, நான் உன் வீட்டுல தங்கலோன்னு சொல்லி சொன்ன உடனே சந்தோஷமா மரத்துல இருந்து இறங்கி கூட்டிட்டு போறாரு. இப்போ சகையுவே இறங்கி வான்ற வசனத்தை வச்சு, நான் என்னுடைய பெருமையிலிருந்து இறங்கி வர வேண்டும், அகந்தையிலிருந்து இறங்கி வர வேண்டும், என்னுடைய ஸ்டேட்டஸ்ல இருந்து இறங்கி வர வேண்டும், அதுல இருந்து இறங்கி வர வேண்டும், இதுல இருந்து இறங்கி வர வேண்டும் சொல்வது தவறு. அது ஒரு அவனுக்கு சகையுவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை. மேலந்தான் கீழே இறங்கி வான்னு சொல்லி சொன்னார், அவ்வளவுதான். சரியா? அதனால அதை வச்சுக்கிட்டு ஒரு புதிய கொள்கையை உருவாக்குவது தவறு. அதே மாதிரி நீங்க பைபிள படிக்கும் போது ஓமைகள்லாம் படிச்சீங்கன்னா, ஓமைகள்ல ஒரே ஒரு கருத்து தான் இருக்கும். இப்போ நல்ல சமாரியன் ஓமையை நீங்க எடுத்தீங்கன்னா, எனக்கு பிறன் யார், எனக்கு நெய்பர் யாருன்னு சொல்லி அவன் கேட்கிறான். என்ன அர்த்தம்? தேவையுள்ள எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த தேவையை சந்திப்பது நம்முடைய பொறுப்புன்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். மற்றவர்களை நேசிப்பது அதோடைய அர்த்தம்னு சொல்லி. அதனால இதை வச்சுட்டு ஆவிக்குரிய அர்த்தம் எல்லாம் கண்டுபிடிக்க கூடாது. இப்ப நம்ம கானாவூர் கல்யாணத்தை பற்றி படிச்சோம். கானாவூர் கல்யாணத்துல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான காரியம் அந்த வேலைக்காரங்களுடைய கீழ்ப்படிதல். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு அந்த ஜாடி, காலியான சாடி, கற்சாடி, யாருமே விரும்பாத சாடி, கழுவுவதற்காக உள்ள ஜாடி, ஆனா நிரம்பி வழிந்த ஜாடி, ஆசீர்வாதமான ஜாடின்னு சொல்லி ஜாடியை வச்சே செய்தி கொடுக்குற ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்படி கொண்டு போயிடாதுங்க தயவு செய்து. ஓகே, அப்போ பர்சனல் பைபிள் ஸ்டடி உடைய ரிசல்ட் எனக்கு என்ன தெரியுமா இருக்கலாம்? grown spiritually. பர்சனல் பைபிள் ஸ்டடி ஒழுங்கா பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆழமாக வளருவேன், அதிகமாக வளருவேன். உங்களுக்கு முதல் நீ கேட்ட செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே எல்லா பரிபூரணமும் அடங்கி இருக்கிறது. அதே போல கிறிஸ்துவுடைய வார்த்தையிலேயும் சகல பரிபூரணம் அடங்கி இருக்கிறது. இரண்டாவது, known the will of God. தேவனுடைய சித்தத்தை நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அருமையான தம்பி தங்கச்சி, உன்னுடைய குவைட் டைம் பைபிள் ஸ்டடி எல்லாம் ஒழுங்கா இருக்குமானா வாழ்க்கையில புயல் அடிக்கலாம், எதிர்மறையான காரியங்கள் நடக்கலாம், ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்றது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிப்ளிக்கல் ட்ரூத். அதாவது வசனத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு என்றைக்குமே இல்லாத அளவுக்கு வசனத்தை குழப்பக்கூடிய, வசனத்தை திரிக்கக்கூடிய கள்ள போதகர்கள், புரட்டு உபதேசம் பெருகிட்டே போகுது. அவங்கதான் பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க. அவங்கதான் பெரிய பெரிய பிரேயர் மீட்டிங் நடத்துறாங்க, டிவியில பிரகாசிக்கிறாங்க, கூட்டம் எக்கச்சக்கம் போறாங்க. அவங்கள மாதிரி வாலிபர்கள் அவங்கள கிரேசியா பின்பற்றுறாங்க. ஆனா அவர்களுடைய சத்தியம் வசனத்தின் அடிப்படையில் இருக்குதா இல்லையான்னு சொல்லி நிதானிக்க வேண்டுமானால் நீயும் நானும் வேதத்தை ஆழமாக ஆராய வேண்டும். மற்றவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர, ஹெல்பிங் அதர்ஸ் ஸ்பிரிச்சுவலி, மற்றவர்களுக்கு ஆவிக்குரிய விதத்துல உதவி செய்ய வேண்டுமானால் அதற்கு கண்டிப்பாக வேதத்தை படிக்க வேண்டும்.
கடைசியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஃபால்ஸ் டீச்சிங், இதெல்லாம் வந்து மறந்துடாதுங்க. அதே மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம்னா, இப்போ பர்சனல் பைபிள் ஸ்டடி பண்ணோம் இல்லையா? தம்பி தினேஷ், இதோட ஸ்லைடை நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து வந்து ஜாபஸ் வந்து தன்னுடைய பவர் பாயிண்ட் வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ தினேஷ். நம்ம என்ன செய்ய போறோம்னா, சொல்லுமா. மேத்யூவா ஜான் அங்கிள்? ஃபர்ஸ்ட் இது ஜான்மா. ஃபர்ஸ்ட் இது ஜான். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொன்னோன்னு போடுங்க, சரியா? ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஏற்கனவே நம்ம 2 பர்சனல் பைபிள் ஸ்டடியில அப்சர்வேஷன் இன்டர்பிரிட்டேஷன் முடிச்சிருக்கீங்க. அதே போல இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த இயேசு கிறிஸ்துவ சாஸ்திரிகள் சந்திச்சதை வந்து நீங்க படிச்சிருக்கீங்க. அதுக்கு அப்ளிகேஷன் நீங்க பிறகு பண்ணுங்க. இப்ப என்ன செய்ய போறோம்னா, நம்ம ஏற்கனவே பொருள் அறிந்த இன்டர்பிரேட் பண்ண 2 பேசேஜ்ல இருந்து அப்ளிகேஷன் நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி இந்த செஷனை முடிக்க போறோம். ஓகே. அதனால நீங்க கையில வந்து ஏற்கனவே பர்சனல் பைபிள் ஸ்டடியில முதலாவது கானா ஒரு கல்யாணத்துல இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிருந்தீங்க இல்லையா, அந்த பேசேஜை கையில எடுத்து வச்சுக்கிறீங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்லைட் பார்க்கலாம். தனி வாழ்வில் நடைமுறைப்படுத்துதல், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் முதல் 11 வசனம். இப்போ நீங்க அந்த இன்டர்பிரேட் பண்ண பேசேஜை வந்து அப்படியே கையில வச்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னா, எல்லா வசனங்கள்ல இருந்து நம்ம தீர்மானம் எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்கலாம். எல்லா வசனங்கள்ல இருந்து தீர்மானம் போங்க தம்பி, நீங்க அடுத்த ஸ்லைட் போயிருங்க. ஜபஸ். எல்லா வசனத்துல இருந்து நம்ம எடுக்க முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வசனம் வந்து அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு எல்லாம் பாக்குறோம். 2வது வசனத்திலயும் இல்ல. 3ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது என்ன தீர்மானம் எடுக்கலாம்? நான் என்ன தீர்மானம் எடுத்திருக்கேன்னா, அந்த கல்யாணத்துல ஒரு தேவை வந்துச்சு. என்ன தேவை வந்துச்சு? திராட்சை ரசம் வந்துச்சு. திராட்சை ரசம் தேவை வந்துச்சு. உடனே மரியாள் போய் இயேசு கிறிஸ்து கிட்ட திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. She expressed her need to Jesus. நான் என்ன தீர்மானம் எடுத்திருக்கேன்? என் குறைவுகளையும் தேவைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுவேன். இதான் பர்சனல் அப்ளிகேஷன். நீங்க என்ன தீர்மானம் எடுக்கிறீங்க பாருங்க, பார்க்கலாம். வசனத்துல இருந்து ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா தீர்மானத்தை அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் எடுத்து அப்படியே எழுதுங்க. இப்ப இந்த வசனத்துல இருந்து நான் எடுத்த தீர்மானம், நான் கற்றுக்கொண்ட காரியம் வந்து என்னுடைய தேவைகளை, என்னுடைய குறைவுகளை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்லுவேன். நான் தீர்மானம் எடுத்துக்கேன். நீங்க எடுத்திருக்க தீர்மானத்தை கையில பேப்பர், உங்களுடைய அசைன்மெண்ட் இருந்துச்சுன்னா அப்படி எழுதுங்க பார்க்கலாம். ஒரு அரை நிமிஷத்துல எழுதுங்க. சுருக்கமாக நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா எழுதுங்க, எடுத்துட்டா பரவாயில்ல. ஜெபத்தோட, ஆண்டவரே இந்த பேசேஜ்ல இருந்து எனக்கு என்ன கற்றுத்தர விரும்பு. ஜெபத்தோட நீங்க எழுதும் போது கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் பேசுவார் தம்பி தங்கச்சி. இன்னைக்கு உங்களுக்கு நீடே இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லையா? உங்க தேவைகளை நீங்க யார்கிட்ட சொல்றீங்க? முதல்ல மனிதர்கள் இடத்துலயா, தேவன்கிட்டயா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல மரியாள் ஏசாமி கிட்ட சொன்னாங்க. சரி, இப்ப வந்து 4ஆம் வசனத்துக்குள்ள போறோம். மரியாள் வந்து போய் கேட்கும் போது ஆண்டவருடைய பதில்ல இருந்து நம்ம என்ன படிச்சுக்கிட்டோம்னா, இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை மாத்திரம் எல்லா சூழ்நிலையிலையும் அறிந்து செயல்படுவார்னு சொல்லி படிச்சுக்கிட்டோம். யாரும் அழுத்தம் கொடுக்கறபடினால அந்த அழுத்தத்துக்கு இடம் கொடுத்து அவர் தன்னுடைய சித்தத்தை செய்ய மாட்டார்னு சொல்லி படிச்சோம். அப்ப நம்ம அதை படிக்கும் போது நான் என்ன தீர்மானம் எடுத்திருக்கேன்னா, எல்லா சூழ்நிலையிலையும், தேவைகள் மத்தியில, மற்றவங்க சொல்லக்கூடிய அறிவுரை மத்தியில, இவன் அம்மா சொல்றாங்க, அம்மா சொல்றது மத்தியிலையும் தேவனுடைய சித்தத்தை மட்டுமே அறிந்து செயல்படுவேன். எல்லா சூழ்நிலையிலையும் தேவனுடைய சித்தத்தை மட்டுமே அறிந்து செயல்படுவேன். ஜீசஸுடைய மாடல் நமக்கு நல்லா இருக்குல்ல? அருமையான தம்பி தங்கச்சி, நீ என்ன தீர்மானம் எடுக்க போற? ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, எனக்கும் உனக்கும் என்ன ஸ்திரியன்னு சொல்லி கேட்டார் இல்லையா? நீங்க என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? யோசித்து எழுதுங்க, ஜெபத்தோட எழுதுங்க. எழுதியிருப்பீங்க நம்புறேன். ஓகே. 4ஆம் வசனம் நீங்க கவனிச்சீங்கன்னா, 4ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து இப்படி பதில் சொன்ன உடனே மரியாள் ஆர்கியூ பண்ணல. என்ன ஆண்டவரே, தேவை இவ்வளவு இருக்கு, நீங்க ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீங்களாலாம் கேட்கல. அமைதியா அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க.
அமைதியா அக்செப்ட் பண்ணாதான் அடுத்த வசனத்துல சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்னு சொல்லி அதை ஒரு மந்திரம் போல வேத வாக்காக சொல்றாங்க. இன்னைக்கு சில காரியங்களுக்காக நம்ம ரொம்ப நாள் ஜெபம் பண்றோம், நிறைய முயற்சி எடுக்கிறோம். ஆண்டவர் உண்மையாவே கேட்கிறாரான்னு சொல்லி நமக்கு தெரியல. சில நேரங்கள் ஆண்டவர் சைலண்டா இருக்காருல்ல அருமையான தம்பி தங்கச்சி, அந்த சைலன்ஸை உன்னால அக்செப்ட் பண்ண முடியுதா? அல்லது நீ பாசிட்டிவா ஒரு காரியத்துக்காக கேட்டுட்டே இருக்க, உன் நீடுக்காக சொல்ற, அது வந்து பர்சனல் நீடா இருக்கலாம், ஃபேமிலியில உள்ள நீடா இருக்கலாம், வெளியே யாருக்குமே சொல்ல முடியாத ஒரு தேவையா இருக்கலாம். ஆனா ஆண்டவரே நான் எவ்வளவு நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பதில் கொடுத்தாலும் அந்த பதிலை நான் அக்செப்ட் பண்ண தயாரா இருக்கேன்னு சொல்லியிருக்கியா தம்பி? இட் நீட்ஸ் கமிட்மெண்ட் தம்பி. ஆண்டவர் கொடுக்க பதில் என்னைக்குமே வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையானதாக இருக்கும். இந்த இடத்துல அப்படிதான் சொல்றாரு. அதை வந்து மரியாதை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. நீ என்ன தீர்மானம் பண்ண போற? நீ தீர்மானம் எடுக்கிறதா இருந்தா ஜெபம் பண்ணி அந்த தீர்மானத்தை எழுதுவியா? உன் பேப்பர்ல எழுது தயவு செய்து. சரி, 7ஆம் வசனத்துக்குள்ள கடந்து போலாம். அடுத்த ஸ்லைட்ல போலாம். 7ஆம் வசனம். 7ஆம் வசனத்துல பார்க்கும்போது அந்த வேலைக்காரங்களுடைய லைஃப் நம்மளை பார்த்து எவ்வளவு அமேசிங்கா இருக்குல்ல. கல்யாண வீட்டுல தேவை வந்து திராட்சை ரசம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா தண்ணியை ஊத்துன்னு சொல்றாரு. அதுவும் எதுல ஊத்த சொல்றாரு? யூதர்கள் சுத்திகரிக்கும் முறைமையின்படி வைத்திருந்த கற்சாடிகள்ல ஊத்த சொல்றாரு. இந்த வேலைக்காரங்கள்ல யாராவது கேட்டாங்களா, என்ன என்ன இயேசுவே, என்ன மரியாளமா, திராட்சரசம் தேவைப்படும் போது இவர் தண்ணியை போய் ஊத்த சொல்றாரேன்னு சொல்லி கேட்கலாம். ஆனா அவங்க என்ன செய்யல? கேட்கல. அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? அப்படியே கீழ்ப்படிந்தார்கள், கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிந்தார்கள். அருமையான தம்பி தங்கச்சி, ஆண்டவர் நம்மகிட்ட என்னெல்லாம் பேசுறாரு இல்லையா? அநேக நேரங்கள்ல ஆண்டவரே இது எப்படி அது எப்படின்னு சொல்லி அவரை கேள்வி மேல கேள்வியை கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில இழந்துகிட்டு இருக்கோமா? Obedience will lead to blessings. இன்னைக்கு ஆண்டவருக்கு நான் கேள்வி கேட்காம கீழ்ப்படிவேனா? கேள்வி கேட்காம கீழ்ப்படிவேன். அந்த பகுதி நீங்க படிச்சீங்கன்னா, அப் டு த பிரிம், விளிம்பு வரை நிரப்பினார்கள். மனப்பூர்வமா கீழ்ப்படிஞ்சாங்களே. ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கறது கீழ்ப்படிதல் இல்லையா? அவரை நேசிக்கிறோன்றதுக்கு அது ஒண்ணுதானே ஆதாரம், அவரை மதிக்கிறோன்றதுக்கு அதான ஆதாரம். ஆண்டவரே உன்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவேன்னு சொல்லி நீ டிசைட் பண்ணனா, உன்னுடைய அசைன்மெண்ட்ல உன்னுடைய நோட்ல எழுது, ஆண்டவரே நீங்க என்ன சொன்னீங்கனாலும் அதுக்கு நான் கேள்வி கேட்காம கீழ்ப்படிவேன்ப்பா. ஆண்டவரே அதே போல நீங்க என்ன சொன்னாலும் மனப்பூர்வமா கீழ்ப்படிவேன் ஆண்டவரே சொல்லி தீர்மானம் பண்ணுவியா? தீர்மானம் பண்ணுவாயானா உன்னுடைய நோட்ல எழுதலாம் தம்பி தங்கச்சி. எதுக்காக இதை எழுதுறோம்? எழுதிட்டு நம்ம இதெல்லாம் முடியுமானே? நம்முடைய பலத்தால முடியாத தம்பி தங்கச்சி. பட் ஆண்டவருடைய பலத்தால, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தால கண்டிப்பா முடியும். தேவன் நம்ம கிட்ட என்ன செய்ய சொல்றாரோ, இயேசு கிறிஸ்து என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்வதற்கு வேண்டிய கிருபைய பலத்தை அவர் கொடுப்பார். பயப்படாத. 8ஆம் வசனத்துக்குள்ள போலாம். 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, வேலைக்காரரை பார்த்து தண்ணியை மொண்டு கொண்டு போங்கன்னு சொல்லி சொல்றாரு. யார்கிட்ட? பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட. வேலைக்காரங்க பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொண்டு போறது எவ்வளவு கஷ்டமான காரியம். ஆனா என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிஞ்சாங்க. சொன்னோன்னு அப்படியே ஊத்துனாங்க, நிரம்புற வரைக்கும் ஊத்துனாங்க, கேள்வி கேட்காம கீழ்ப்படிஞ்சாங்க, மனப்பூர்வமா கீழ்ப்படிஞ்சாங்க, தொடர்ந்து கீழ்ப்படிஞ்சாங்க. கண்டினியூஸ் obedience without asking any questions. A total obedience, a continuous obedience. ஆண்டவரே என் லைஃப்ல ஒரு காலத்துல நமக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு இருந்தேன் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட புதுசுல நீங்க என்ன சொன்னாலும் உடனே கீழ்ப்படிஞ்சிட்டேன். ஆனா நாள் ஆக ஆக அப்படியே குறைஞ்சிருச்சு. என் லைஃப்ல நீடு வரும்போது நீடுக்கு மாத்திரம் நம்ம கேட்கிறேன். நீங்க சொன்னது நான் கீழ்ப்படியலன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? தீர்மானம் எடுப்பாயா தம்பி தங்கச்சி? கீழ்ப்படிதலுடைய விளைவாக நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். தண்ணீர் திராட்சரசமாக மாறும். நடக்கும் தம்பி தங்கச்சி. எப்ப தெரியுமா? ஆண்டவரே நான் கீழ்ப்படியாதால நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து போயிட்டேன், மன்னியும் ஆண்டவரே. நீ வர்ற நாட்கள்ல உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறதுக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி சொல்லலாமா? கடைசி வசனம் பார்த்தோம் இல்லையா? கடைசி வசனம், ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்கும்போது சீஷர்கள் அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள். அற்புதத்தினால் மட்டும் விசுவாசம் வைத்தார்கள், அற்புதத்தை பார்க்கும் போதும் விசுவாசம் வைத்தார்கள்.
நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்காருல்ல, அதெல்லாம் மறந்துட்டு தேவை வரும்போது பயப்படுறோம்ல. இது எப்படி நடக்கும்னு சொல்லி கேட்கிறோம்ல. சிஷ்யர்கள் மாதிரி இருக்கோமா, பயப்படுறோமான்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இப்ப பண்ணலாம் அங்கிள். நீங்க சொல்ல விரும்புறவங்க அங்கிள் அல்லது அண்ணன், நான் இந்த வசனத்துல இருந்து இப்படி தீர்மானம் எடுத்திருக்கேன் சொல்லி சொல்லலாம். பர்சனல் அப்ளிகேஷன் உங்க நோட்ஸ்ல எழுதினவங்க சொல்லலாம். அங்கிள். சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்கம்மா. அங்கிள், நான் ஜான்சி பேசுறேன். ஜான்சி சொல்லுங்கம்மா. 27th வசனத்துல இருந்து நான் சொல்ல போறேன். சொல்லுங்கம்மா. என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அதை கண்டிப்பா ஜீசஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த வசனத்துல இருந்து. ஓகேம்மா, குட்மா. இப்ப அதை எப்படிமா டிசிஷனா எழுதுவீங்க உங்க நோட்ஸ்ல? கூப்பிடுறதுன்னு எழுதியிருக்கேன். என்னமா எழுதிருக்கீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லணும் அந்த மாதிரி. அதாவது சொல்லணும்ன்றது ட்ரூத்மா. பர்சனல் அப்ளிகேஷன்றது நான் சொல்லுவேன்றது எப்படி எழுதுவீங்க? அதை ஏதாவது பிரச்சனை இருந்து நான் ஆண்டவரிடம் சொல்வேன். வெரி குட். தட் இஸ் த பர்சனல் அப்ளிகேஷன். சரியா? நான் என்னுடைய பிரச்சனைகளை, தேவைகளை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சொல்லுவேன், ஆண்டவர் இடத்துல சொல்லுவேன். வெரி குட் ஜான்சி, தேங்க்யூ. தேங்க்யூமா. வேற யாரும் சொல்றீங்களாப்பா? எல்லா வசனத்திலயும் அப்ளிகேஷன் இருக்காது. அங்கிள். யார் பேசுறீங்க? பிரைசி பேசுறேன் அங்கிள். பிரைசி சொல்லுங்கம்மா. அதுல 28வது வசனத்துல அவங்க பின்னாடியே போறாங்க. ஆனா அவங்க கூப்பிட்டே இருக்காங்க. ஆனா ஆண்டவர் பதில் கொடுக்கவே இல்லை. அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் அவங்க பின்னாடியே போய் அது வரைக்கும் அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அது ஐ மீன், நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ப்ரேயர் பண்றப்போ ஆண்டவர் ரொம்ப நேரமா பதில் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கரெக்டான நேரம் இருக்கு, இல்ல நம்மளுடைய விசுவாசத்தை செக் பண்றதுக்காக அவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும். என்னோட வாழ்க்கையில இப்ப ஏதோ நான் ஏதோ ஒரு காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன்னா அது இன்னும் நடக்கலன்னா அது கரெக்டா அது ஆண்டவன் ஒரு காலம் குறிச்சிருப்பாரு, அப்ப கண்டிப்பா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நீங்க அதை எப்படிமா டிசிஷனா எடுப்பீங்க பிரைசி? நான் என்னோட பிரேயர்ல ஆண்டவர் பிரேயருக்கு பதில் கொடுக்கறதுக்கு லேட்டா இருந்தாலும் நான் அமைதியா காத்திருப்பேன், விசுவாசத்தோட காத்திருப்பேன். வெரி குட், வெரி குட். அதான் கரெக்ட். சரியா? நீங்க அதை எழுதுங்கம்மா. வெல் டன் பிரைசி, தேங்க்யூ. போன வருஷம் அட்டெண்ட் பண்ண சீனியர் ஸ்டூடெண்ட்ஸும் ஷேர் பண்ணலாம். சீனியர் ஸ்டூடெண்ட்ஸும் ஷேர் பண்ணலாம். அங்கிள். நான் பினுசன் பேசுறேன். பினுசன் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நான் என்னோட டிசிஷன்ஸ் என்னன்னா, விசுவாசத்தோட ஆண்டவரை பின்தொடர வேண்டும். அடுத்து இயேசுவின் வல்லமையில் விசுவாசம் வைக்க வேண்டும். அடுத்து எனது சொந்த விருப்பங்களை விட, எனது உணர்வுகளை விட ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஓகே ஓகே. இப்போ நீங்க அழகா எழுதிருக்கீங்க பினு. ஆனா ஒரே ஒரு கரெக்ஷன், வேண்டும்ன்றது ஃபார் ஹூம் தம்பி. should obeyன்றது ஃபார் ஹூம்? ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிவேன். நீங்க சொன்ன அதே பாயிண்ட்ஸை திருப்பி சொல்லுங்க, நான் சொல்றேன். அதே பாயிண்ட்ஸை திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. அழகா சொன்னீங்க. 3 பாயிண்ட் சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. அதே மாதிரி நான் எழுதின மாதிரியே சொல்லவா? எழுதின மாதிரியே சொல்லுங்க. அதான் நான் வாசிக்க சொன்னேன். எழுதின மாதிரியே சொல்லுங்க. விசுவாசத்தோடு பின்தொடர வேண்டும். தொடர வேண்டும் சொல்றதுக்கு பதிலா நான் விசுவாசத்தோடு ஆண்டவரை தொடர்வேன். சரி, தட் இஸ் த பர்சனல் அப்ளிகேஷன். நல்லா எழுதிருக்கீங்க. அடுத்த பாயிண்ட்மா, அடுத்தது நீங்களே மாத்தி சொல்லுங்க. இயேசுவின் வல்லமையில் விசுவாசம் வைப்பேன். வெரி குட், வெரி குட். அடுத்த டிசிஷன், எனது சொந்த விருப்பங்களை விட, எனது உணர்வுகளை விட ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன். வெரி குட். தட் இஸ் த பர்சனல் அப்ளிகேஷன். தேங்க் யூ பினு. வெல் டன். ஓகே, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. வேற தம்பிமார், தங்கச்சிமார், யாரும் புதுசா அட்டெண்ட் பண்ற தம்பிமார், தங்கைமார்லாம் பயப்படாதுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல இதுல இருந்து இப்படி நான் தீர்மானம் எடுத்திருக்கேன், அது சரியா இருக்குமான்லாம் யோசிக்காதுங்க. பட் இப்ப என்ன செய்ய போறோம்னா நம்ம அதே மாதிரி ஷேர் பண்ணலாம்.
நீங்க இது வந்து ஒரு லீடர்ஷிப் கேம்பா இருக்கிறதால நீங்க as a லீடர் இதுல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருமே லீடர் தான், அந்த அண்ணன் அந்த அக்கா மாத்திரம் இல்ல. அதனால தயவு செய்து தீர்மானம் எடுத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா ப்ளீஸ். ஷேர் பண்ண தம்பிமார் தங்கச்சிமாரை நான் பாராட்டுறேன். இன்னும் அநேகர் உண்டு. இத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் அட்டன் பண்றீங்க. தயவு செய்து நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே அங்கிள், நம்ம ஃபெய்த் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு படிச்சேன். ஏன்னா தம்பி ஒரே நிமிஷம் உங்க நேம் சொல்லிட்டு சொல்லுமா, உங்க பேர் சொல்லுங்க. கேக்கல. ஷான். ஷான் குட் ஷான் சொல்லுங்க. ஓகே, நம்ம ஃபெய்த் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா உன் விசுவாசம் படிதான் ஆக கடவுது. ஸோ அது ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னா இட் ஒன்ட் ஒர்க் அவுட். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஃபெய்த். அது படிச்சேன் நான். வாட் இஸ் தி டிசிஷன் யூ ஹேவ் டேக்கன் தம்பி? ஓகே, ஒரு விஷயத்துல அது வந்து பாசிபிளே இல்லைன்னு நினைச்சாலுமே நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ஃபெய்த்ல ஸ்ட்ராங்கா இருந்தேன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி ஒரு டிசிஷன். ஓகே, அதாவது வந்து உங்க ஃபெய்த்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதா டிசைட் பண்ணிருக்கீங்க ஷாம், அதானே? ஓகே குட் தம்பி குட். வேற தம்பி வேற எதுவும் சொல்றீங்களாமா? தேங்க்யூ ஷான். வேற தம்பிமார் தங்கச்சிமார்? அண்ணே சாட்ல வேணா போட சொல்லுங்கண்ணே. சாட்ல நீங்க போடலாம். அண்ணன் சொன்ன மாதிரி, ஷெல்டன் அண்ணன் சொன்ன மாதிரி சாட்ல நீங்க போடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சாட்ல அழகா சொல்றீங்க. அதனால நீங்க தாராளமா ஜோசப் துரை கை தூக்கியிருக்காரு. ஜோசப் துரை சொல்லுங்க. ஜாஷுவா துரையா? ஜாஷுவா துரை சொல்லுங்க. ஜாஷுவா துரை கை தூக்கிருந்தீங்கல்ல? அவங்க வந்து அவங்களுக்கு நடந்ததை வந்து எல்லார்கிட்டயே போய் சொன்னாங்க. ஸோ எனக்கும் ஏசப்பாவால என்ன நடந்தாலும் அதை நான் மற்றவங்களுக்கு அதை சொல்லி அவங்களுக்கும் அதை தெரியப்படுத்தணும். சரி ஜாஷுவா ஒரே ஒரு கரெக்ஷன் தெரியப்படுத்துவேன். கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல வந்து அவங்க வெளியே போய் சொன்னது பாசிட்டிவ் எக்ஸாம்பிளா நெகட்டிவ் எக்ஸாம்பிளாமா? ஆக்சுவலா ஜீசஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னது தோணுது. ஆமா, இப்ப ஆண்டவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதை பண்ணலாமா? பண்ணக்கூடாது. சரி, அதனால வந்து நீங்க வந்து ஆண்டவர் செஞ்சதை வெளியே போய் சொல்லுவேன்னு சொன்னது வந்து பாசிட்டிவா வர இடத்துல சொல்லலாம். மற்றபடி வந்து இது வந்து நெகட்டிவா வர்றதால நெகட்டிவ் இதுல இருந்து நெகட்டிவா எடுக்கலாம். இப்ப என்ன சொல்லுவோம், என்ன அப்படி அதுக்கு மேல வேற எப்படி எடுக்கலாம், அது பின்னாடி பார்க்கலாம். சரியா? இப்ப வந்து ஆண்டவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதை நான் சொல்ல மாட்டேன். புரியுதா ஜாஷ்வா? ஓகே, வந்து அதுல இருக்கிறத டைரக்டா அப்ளிகேஷன் எடுக்கிறது நல்லதுமா. ஓகே, மற்றபடி நீங்க நல்லா ட்ரை பண்ணீங்க. சரி, இன்னொரு தம்பி வந்து தேங்க்யூ ஜாஷ்வா. இன்னொரு தம்பி வந்து சேட் பண்ணிருக்காங்க, நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் லைன்ல இருங்க. I will strong my faith and accept God's delay. எப்படி I will strengthen my faith and I will accept God's delay. என்னுடைய விசுவாசத்தை நான் பலப்படுத்துவேன், ஆண்டவர் எனக்கு கொடுக்கக்கூடிய தாமதங்களை நான் ஏற்றுக்கொள்வேன். குட் தம்பி. அதே மாதிரி obey to God's words. I will obey the word of God. ஓகே, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி ஒரு தம்பி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. வேற நீங்க நேர சொல்ல விரும்பாதவங்க வந்து சேட் பண்ணலாம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் பேசிருக்கீங்க, மற்றவங்களும் பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சீனியர்ஸ் யாருமே ஒண்ணுமே சொல்லல, சீனியர்ஸும் சொல்லலாம். அண்ணன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. முதல்ல வந்து மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக உங்களை அமைதியா இருக்க சொன்னோம். இப்போ வந்து இட் இஸ் a chance for you. அதனால நீங்க அதை படிச்சிருந்தீங்கன்னா கடவுள் உங்ககிட்ட பேசியிருப்பாருன்னா நீங்க சொல்லலாம் தாராளமா. ஹெயின்ஸ், செல்வன் சாமுவேல், பிரின்சி, ரினி, பவானி, நிஷாந்தி, ஜாஷுவா,
அங்கிள் நான் சொல்லவா? சொல்லுங்க நான் உங்க பேர் பிரின்சி. பேர் பிரின்சி. சொல்லி பிரின்சி சொல்லுங்க பிரின்சி. ஆ. ஆண்டவர் விரும்புவது இதுதான் என்று என் இஷ்டம் போல் எதையும் செய்ய மாட்டேன். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். வெரி குட். ஆண்டவர் விரும்புவது இதுதான் சொல்லி ஏன் இஷ்டப்படி செயல்பட மாட்டேன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். வெரி குட் பிரைசி. வேறமா? அவருடைய இயேசு கிறிஸ்து தனக்கு பிதா வைத்திருந்த நோக்கத்தை நிறைவேற்றியது போல நானும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். வெரி குட் வெரி குட். நல்ல டிசிஷன் எடுத்திருக்கீங்க பிரைசி. வெல் டன்மா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகேமா. டேனி, ரத்னா, பெனிஷோ, அபின், ஆல்வின். பாய் சைடுல யாராவது ஒரு சீனியர்? பாய் சைடுல யாராவது ஒரு சீனியர்? ஜாபஸ் ஆல்சோ. அந்த பிளைண்டோட ஆக்டிவிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த இதுல. ஜாபஸ் சொல்லுங்க. அவங்க வந்து அந்த விடாம கடைசிக்கு அந்த அந்த பிளஸ்ஸிங் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன், எனக்கு இந்த ஒரு நீடு வந்து எனக்கு போற வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசிக்கு பின்னாடி வந்து அந்த ஆட்டிடியூட் பிடிச்சனால ஒரு விஷயம் எனக்கு இருக்குது, என்னை விட்டு போகலன்னா நான் வந்து ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் டிபெண்ட் பண்ண முடியும், இந்த ஹோல் வேர்ல்டுலேயே ஒரு ஆளை மட்டும் தான் நான் டிபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற அந்த ஆட்டிடியூட பண்றதுனால ஐம் ஹோல்ட் ஆன் டு தட். என்னன்னா நான் இயேசுவை தவிர வேற யாரையும் நம்புறதா இல்லை. வெரி குட். அது அப்படியே வந்து ஒரு டிசிஷனா ஒரு சென்டென்ஸா அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம் ஜாபஸ் இங்கிலீஷ்ல. I'm going to stay hold on Jesus Christ alone. Jesus Christ alone. Alone. Jabez? Okay. Okay. அது வந்து உங்களுடைய பெர்சிவியரன்ஸ் அப்படிதானே சொல்றீங்க தம்பி? நாட் only perseverance, எல்லா ஆட்டிட்யூட்லயும் சன்ட்ரா மாதிரி. எல்லாத்துலயும் இது வந்து உங்களுடைய ரைட் அவரை வந்து அவரை மட்டும் பிடிச்சுக்கிற மாதிரி இல்லையா தம்பி? தேங்க்யூ ஜாபஸ். நல்லது. குட் குட். எனக்கு ஒரு சாட் வந்திருக்கு, நான் அப்படியே வாசிக்கிறேன். ஒரு தங்கச்சி அனுப்பியிருக்காங்க. I will completely believe in God like the blind man. எப்படி அந்த கண் தெரியாதவங்க ஆண்டவரை மட்டும் நம்புனாங்களோ அதை மாதிரி நான் நம்புவேன். ஏற்கனவே ஜாபஸ் சொன்னாங்களா அது மாதிரி. ஓகே. I will not see God only as a miracle worker. ஆண்டவர் அற்புதத்தை செய்யறவரா மாத்திரம் நான் பார்க்க மாட்டேன். I will obey God without giving importance to emotions. என்னுடைய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன். வெல் டன்மா. தேங்க்யூ தேங்க்யூ. ஷேர் பண்ண எல்லாருமே அழகா ஷேர் பண்ணீங்க. ஷெல்டன் அப்ப அதை பார்த்துட்டு நம்ம ஜோம் பண்ண போயிடலாமா தம்பி? ஷெல்டன். ஆமாண்ணே டைம் ஆயிடுச்சு. ஜாபஸ் இப்போ நீங்க முடிச்சிடலாண்ணே. ஆமா இத வந்து இது பண்ணிட்டு அடுத்து வந்து ஒரு ஜோம் பண்ணி முடிச்சிருவோம் தம்பி, சரியா? அதுக்கு பிறகு நான் உங்க கையில கொடுக்குறேன், சரியா? இல்லண்ணே அண்ணா அந்த ஓகே இது முடிங்கண்ணே அப்புறம். சரி. இப்போ வந்து இந்த நான் எடுத்திருக்க டிசிஷன்ல அதுல போட்டிருக்கேன், சரியா? வசனம் 27, என் சரீர தேவைகளுக்காகவும் இயேசுவிடம் செல்வேன். நாட் ஒன்லி ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் மட்டும் இல்ல, பிசிக்கல் நீட்ஸ்க்காகவும் நான் ஆண்டவர்கிட்ட போவேன்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் 28ஆம் வசனம், ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதிலளிக்க தாமதமானாலும் விசுவாசத்துடன் தொடர்ந்து ஜெபிப்பேன். நான் டிஸ்கரேஜ் ஆயிட மாட்டேன், தொடர்ந்து அவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணுவேன். அடுத்த ஸ்லைடுமா. இயேசுவினுடைய வார்த்தையின் வல்லமையை நம்புவேன். அவர் சொன்ன உடனே கண்கள் திறக்கப்பட்டுச்சுல, த சேம் காட், அதே சேம் வேர்ட் இன்னைக்கும் பவர்ஃபுல்லா இருக்கு. அதோடைய பவரை நான் நம்புவேன். மற்றவங்க வந்து மற்றவர்கள் இயேசுவை சரீர சுகமளிக்கும் அற்புதம் செய்கிறவராக மட்டும் தவறாக புரிந்து கொள்ளும்படி கூற மாட்டேன். நான் சொல்லக்கூடிய காஸ்பல்ல ஜீசஸ் ஹீலர்னு சொல்லி சொல்ல மாட்டேன், ஹீஸ் த சேவியர்ன்றத நான் சொல்லுவேன் இவங்க சொன்ன மாதிரி. ஓகே. அடுத்தது நெகட்டிவா வந்து உள்ளதா பாசிட்டிவா நான் எழுதியிருக்கேன். 31st verseல அவங்க கீழ்ப்படியில ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நான் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன். நம்ம படிச்ச இந்த 2 பேசேஜும் அதே மாதிரி பிபிஎஸ் உடைய தமிழ் இங்கிலீஷ் நோட்ஸும் வந்து உங்களுக்கு உங்க குரூப் லீடர்ஸ் மூலமா வாட்ஸ்அப்ல அல்லது மெயில்ல ஷேர் பண்ணப்படும். டீடைல்டு நோட்ஸ் வேணுமானாலும் நீங்க தாராளமா நீங்க என்ன செய்யலாம், கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ஜெபம் பண்ணி முடிக்க போறோம்.
அதே போல உங்களுடைய சந்தேகங்கள்லாம் இருக்கு. சங்கீதம் 4:5, அதே மாதிரி முடிஞ்சா இதை ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி யோசித்தோம். மத்தேயு 2வது அதிகாரம். டைம் நமக்கு இல்லாதால அதெல்லாம் முடியல. அது எல்லாமே கர்த்தர் சித்தமானா இந்த செஷன் முடிஞ்ச பிறகு கொஸ்டின் ஆன்சர் அவர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஷெல்டன், அப்படிதானே தம்பி? ஆனா அந்த இதை ரிவ்யூ பண்ற எவ்வளவு நேரம் ஆகும்னே? இந்த இன்டர்பிரேஷன் மட்டும் இந்த டைம் நிறைய எடுக்கும். ஏன்னா நல்லா எழுதியிருக்காங்க, டீடைல்டா எழுதியிருக்காங்க. அது வந்து அப்படியா? எப்படியும் உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல போயிடும் ஷெல்டன். ஏன்னா சரிங்க, கொஸ்டின் கேட்பாங்க. விருப்பப்படுறவங்க இருக்கட்டும். இல்ல அதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து இந்த இதை வச்சு நம்ம ஜோம் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஜோம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய செஷனை ஹேண்டில் பண்ணுங்க. எப்பவும் போற மாதிரி கொஸ்டின் ஆன்சர் அவர்ல வந்து ஓகே. யாரெல்லாம் கேட்க விரும்புறீங்களோ தாராளமா நீங்க என்ன செய்யலாம், இருந்து கேட்கலாம். உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஜூம் வந்து பெர்மிட் பண்ணும். ஓகே. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஏஞ்சல் இருக்கீங்களா? ஏஞ்சல் நல்லா டீடைலா எழுதினீங்க. இல்லையோ, போயிட்டாங்களோ? வாசிமா, வாசி. யூதேயாவை ஏரோது அந்திபாஸ் என்னும் அரசர் இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களில் ஆண்டு வந்தார். அவர் ஒரு முழுமையான யூதன் அல்ல. அவர் ஏசாவின் வழிமரபினரான ஏதோமியரில் ஒருவர். அவர் மிகவும் கொடூரமான ராஜாவாக வர்ணிக்கப்படுகிறார். ஏரோது ராஜா தன் அரச பதவிக்கு ஆபத்து என சந்தேகித்ததால் தன் மனைவியையும் தன் 2 மகன்களையும் மேலும் பலரையும் கொலை செய்ததாக தெரிகிறது. மேலும் தன் இச்சையை திருப்தி செய்து கொள்ளவும் மற்ற ராஜ்யங்களோடுள்ள உறவை மேம்படுத்தவும் 9 மனைவிகளை கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் மத்தேயு 2:13, 16, 17 ஆகிய வசனங்கள் இவரது ஈவு இரக்கமற்ற செயலை வெளிப்படுத்துகின்றன. இயேசு கிறிஸ்து பெத்லஹேமிலே பிறந்தார். பெத்லஹேம் யூதேயாவில் உள்ள ஒரு ஊர். இது எருசலேமுக்கு தெற்கே 5 மைல் தொலைவில் உள்ளது. இதற்கு அப்பத்தின் வீடு என்னும் பொருளும் உண்டு. இங்குதான் இதற்கு போகும் வழியில்தான் யாக்கோபு தன் மனைவியாக ராகேலை அடக்கம் பண்ணினார். அந்த சாஸ்திரிகள் பெர்சியாவிலிருந்து வந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் பெர்சியா பாலஸ்தீனாவுக்கு கிழக்கே இருக்கிறது. அந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்த காரணம், அவர்கள் யூதருக்கு ராஜாவாக இயேசுவை தேடினர். எருசலேம் யூதரின் தலைநகரம். வெரி குட், வெல் டன் மா. நல்லா டீடைல்டா பண்ணிருக்கீங்க. வெரி வெல் டன். உங்க பேர் என்னமா? ஏஞ்சலினா? ஏஞ்சலின். தேங்க்யூ ஏஞ்சலின். நல்லா பண்ணிருக்கீங்க, உண்மையா நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, சரி. இப்போ வந்து தங்கச்சி வாஸ்ததையும் உங்களுடைய நோட்ஸையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டிய எல்லா வார்த்தைகளுக்கும் மோஸ்ட்லி அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏரோது யாருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏரோது யாரு? ஒரு நிமிஷம். ஏரோது யாருன்னு சொல்லி பார்த்தா பைபிள்ல ஏரோதுன்ற வார்த்தை மறுபடியும் வருது. இந்த ஏரோது வந்து பெரிய ஏரோது சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் 2வது அந்த ஏரோதுடைய பேக்ரவுண்ட் அழகா சொன்னாங்க. யாரெல்லாம் கொலை பண்ணா, எவ்வளவு கொடூரமான ஒரு ராஜான்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அவன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் கொடூரமான செயல்கள் செஞ்சான்றதுக்கு கிராஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்ல, அவன் இருந்த இடத்துல இருந்து பெத்லகேம் எவ்வளவு தூரத்துல இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. 2வது பெத்லகேமுடைய சிக்னிபிகன்ஸ் அழகா சொன்னாங்க. இந்த யாக்கோபு தன்னுடைய மனைவி அடக்கம் பண்ண இடம், அதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த மெஜைனா அந்த சாஸ்திரிகள் ஆண்டவரை தேடி வந்ததை சொன்னாங்க. சரி, இதுல இப்போ இந்த வசனத்துல என்ன டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். எனி டவுட்? மற்றவங்க இதை வந்து நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, எல்லாருமே நீங்க ஸ்டடி பண்ணிருக்கீங்க. நீங்க அப்படி பண்ணும்போது வேற டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க உங்களுடைய ஆடியோவை அன்மியூட் பண்ணிட்டு தாராளமா கேட்கலாம். எனி கொஸ்டின், எனி டவுட்? நீங்க கேட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து நான் நேரடியா உங்ககிட்ட பேசி டீச் பண்ணாததால எல்லா காரியங்களும் உங்களுக்கு புரியாது. அதனால அதை பண்ணும்போது ஏதாவது கஷ்டமா ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. அந்த சாஸ்திரிகளை நீங்க கொஞ்சம் டிஃபைன் பண்ணணும். சாஸ்திரிகள்னா யாருன்றது. வேற யாராவது சாஸ்திரிகள்னா யாருன்னு சொல்ல முடியுமா நீங்க கண்டுபிடிச்சத? ஆமா, சாஸ்திரிகள்ன்றத வந்து இப்போ சகோதரி ஏஞ்சல் படிச்சதோட கூட வேற எதுவும் நீங்க ஆட் பண்ணணும்னா பண்ணலாம். நிறைய கேள்விகள் வருது, இதுல சாட்ல வருது. ஒரு நிமிஷம்.
உங்களுக்கு உங்களுக்கு சேட் வந்தாலும், சேட்ல கொஸ்டின்ஸ் வந்தாலும் ஷெல்டன் நீங்க சொல்லுங்கம்மா. சரியா? சரிங்கண்ணே. சரி. அண்ணா இயேசு கிறிஸ்துவ பார்க்க ஏன் மேகி அவங்க வந்தாங்க? சரி, ஓகே. இயேசு கிறிஸ்துவ பார்க்க ஏன் அந்த சாஸ்திரிகள் வந்தாங்க? சாஸ்திரிகளுக்கு டெஃபினிஷன் அநேகர் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வைஸ்மன், ரெண்டாவது வந்து ஆஸ்ட்ராலஜர்ஸ். ஓகே, ஆஸ்ட்ராலஜர்ஸ். ஓகே, சரி. ஏற்கனவே ஷெல்டன் நான் சொன்ன மாதிரி இந்த சாஸ்திரிகளை பத்தி வேற யாரும் சொல்றீங்களா? எத்தனை சாஸ்திரிகள் வந்தாங்க? 3 பேர் வந்தாங்களா? 3 சாஸ்திரிகள் வந்தாங்களா? சாஸ்திரிகள் 3 பேர் வந்தாங்கிறதுக்கு இது கிடையாது, எதுவுமே சொல்லலையே அந்த ஸ்டடியில. ஓகே, டாஃப்னி ஏதோ சொல்ல வந்தீங்க. கணேஷ் சொல்லுங்க, சொல்லி முடிங்க. கணேஷ் சொல்லி முடிங்க. அடுத்து சொல்லுங்க. ஆர்வ கோளாறுல சொல்லிட்டேன், சாரி. அவங்க இல்ல சாரி எல்லாம் இல்ல. இல்ல நீங்க சொன்னது ஓகே. நீங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து சொன்னது. ஆமா, சாஸ்திரிகள் மட்டும் தான் சொல்லி இருக்கு. ஆனா அங்க 3 பேருங்கிறது வந்து குறிப்பிடப்படல. அது வந்து நம்ம அசீவ் பண்ணது. எடுத்துக்க கூடாது, குறிப்பிடப்படல. நான் ரீட் பண்ணதுல ஸ்டடி பைபிள் ரெஃபர் பண்ணும்போது குறிப்பிடப்படலைன்னு தான் போட்டுருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. நான் ரெஃபர் பண்ணும்போது இல்ல நீங்க சொன்னது கரெக்ட் தம்பி கணேஷ். டாஃப்னி அண்ணா ஒரு நிமிஷம். டாஃப்னி அதான் அங்கிள், அவங்க வந்து 3 கிஃப்ட் எடுத்துட்டு வந்தாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அதனாலதான் நிறைய பேர் அசியூம் பண்றாங்க அது வந்து 3 பேர் தான் வந்தாங்க. ஆனா பைபிள்ல எங்கேயுமே போடல 3 பேர் தான் வந்தாங்க, நம்பர் போடவே இல்லை எங்கேயுமே. வெரி குட் டாஃப்னி, நல்ல அப்சர்வேஷன், நல்ல இன்டர்பிரேஷன். அவங்க 3 கிஃப்ட் கொண்டு வந்தாங்கன்னு போட்டிருக்கு, மற்றபடி அதனால 3 பேர்னு சொல்லி பைபிள்ல போடப்படல. தேங்க்யூ டாஃப்னி. வேற இந்த சாஸ்திரிகள்னா யாரு? சரி, நான் ஒரு சில காரியங்களை சொல்றேன். இவங்க வந்து பாரசீகரா இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இவங்க வந்து ஆசாரியர்களாகவும் இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க வந்து தத்துவ சாஸ்திரம், மெடிசன், பல்வேறு விஞ்ஞான கலைகள்ல தேர்ச்சி பெற்றவர்களா இருந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய கிஃப்ட், எதிர்காலத்தை முன்னறிவிக்கக்கூடிய அந்த ஒரு வரங்கள் பெற்றவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு இந்த ISROலாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி வானத்தை ஆராய்ந்து பார்த்து நட்சத்திரங்களை கண்காணிப்பதிலும் அவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் தங்களுடைய நாட்களை கழித்தவர்கள். இவங்க வந்து வான சாஸ்திரத்துல தேர்ச்சி பெற்றவங்க. இவங்க வந்து என்ன நம்புனாங்கன்னா, வானத்துல உள்ள நட்சத்திரங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையை பாதிக்குதுன்னு சொல்லி நம்புனாங்க. ஆனா வந்து இவங்க உண்மையான கடவுளை வந்து தேடிட்டு இருந்தவங்க. ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, ஏன் வந்து இந்த சாஸ்திரிகள் வந்தாங்கன்னு சொல்லிட்டு, உண்மையான கடவுளை தேடிட்டு வந்தாங்க. அப்படி பைபிள்ல யாரும் இருக்காங்களா? மெல்கிசேதேக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆள். அதே போல பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் வந்து உண்மையான கடவுளை வந்து தேடிட்டு இருந்தாங்க. அப்படி தேடிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு வித்தியாசமான விதத்துல கடவுள் வந்து காரியங்களை வெளிப்படுத்துறாரு. அதனால இவங்களுக்கு வித்தியாசமான விதத்துல என்ன செஞ்சிருக்கலாம், வெளிப்படுத்திருக்கலாம். அதனால இவங்க ஜோசியக்காரங்க கிடையாது, நீங்க அப்படி நினைச்சிடாருங்க. இவங்க எல்லாம் ஜோசியக்காரங்க. இன்னைக்கு வந்து அந்த நிறைய நட்சத்திரம் சொல்றாங்கல்ல, ராகு கேது, அங்க ராகு இங்க உட்காந்துருக்கான், கேது இங்க உட்காந்துருக்கான், அந்த மாதிரி பார்த்துட்டு வந்த ஜோசியக்காரங்க கிடையாது. இவங்க வந்து வானவியல் வல்லுநர். ஓகே, சரி, தேங்க்யூ ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். வேற எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்க, அடுத்த வசனத்துக்கு போயிடலாம். நமக்கு இந்த வேகத்துல போகணும்னா 1 மணி நேரத்துல முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வசனம் இன்டர்பிரேட் பண்ண யாராவது ஒருத்தர் வாசிங்க. எனி வாலண்டியர்? ரெண்டாவது வசனத்தை வந்து பைபிள்ல இருந்து யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 2:2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஓகே, தேங்க்யூமா. சொல்லுங்க, இந்த வசனத்துக்கு இன்டர்பிரேஷன் எழுதியிருக்கவங்க வாசிக்கலாம். பயப்படாதுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. நிறைய பேர் உங்களுடைய அசைன்மெண்ட் அனுப்பியிருக்கீங்க, வாசிக்கலாம். யூ கேன் ரீட் இட் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. தமிழ் மட்டும் இல்ல, ஆங்கிலத்திலையும் வாசிக்கலாம். எனி வாலண்டியர்? ஏஞ்சல், நீங்களும் வாசிக்கலாம்.
வாசிக்கட்டுமா? வாசிங்கம்மா, வாசிங்க. அவர்கள் எருசலேமில் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டனர். இந்த சாஸ்திரிகள் யூதர் அல்லர், புறஜாதிகள். மத்தேயுவின் ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவை யூதருக்கு ராஜா என்றே வலியுறுத்துகிறார். உலக ஜனங்கள் இயேசுவை யூதருக்கு ராஜா என்றே உணர்ந்தனர். அதனால்தான் சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை யூதருக்கு ராஜாவாக கருதி கூறுகின்றனர். மேலும் தாங்கள் கிழக்கில் இயேசு கிறிஸ்துவின் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்ததாக கூறினர். இந்த நட்சத்திரம் ஹாலிஸ் காமெட் அல்லது கன்ஜங்ஷன் ஆஃப் சாட்டர்ன் அண்ட் ஜூபிட்டர் என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த நட்சத்திரம் பிரகாசமாக வித்தியாசமாக தெரிந்தது. அந்த சாஸ்திரிகளும் எந்த அடையாளங்களையும் விட்டு வைக்கவில்லை. கடவுள் தங்களுக்கு தந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டனர். இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்ள வாஞ்சி கொண்டனர். சூப்பர். முடிச்சிட்டீங்களாமா ஏஞ்சல்? நல்லா பண்ணிருக்கீங்க, நல்லா பண்ணிருக்கீங்க. என்ன எந்த இதெல்லாம் ரெஃபர் பண்ணீங்க ஏஞ்சல் நீங்க? வில்லியம் பார்க்லே கமெண்ட்ரி. ஓகே, வில்லியம் பார்க்லே கமெண்ட்ரி. வெரி குட். NIV ஸ்டடி பைபிள். வெரி குட், நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ். சரிம்மா, நல்லா பண்ணிருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வில்லியம் பார்க்லேல வந்து அந்த பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வில்லியம் பார்க்லே உடைய சாஃப்ட் காப்பி வேணுமானா நீங்க தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ணலாம், இல்ல ஷெல்டன் கான்டாக்ட் பண்ணலாம். வில்லியம் பார்க்லே உடைய கமெண்ட்ரி உடைய புதிய ஏற்பாடுக்கு மட்டும், அது புதிய ஏற்பாடு மட்டும் தான் எழுதியிருக்காரு அவரு. அந்த சாஃப்ட் காப்பி நீங்க வேணும்னா தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். ஏஞ்சல் வந்து அழகா சொன்னாங்க அந்த சாஸ்திரிகள் யார், அந்த நட்சத்திரம் எப்படிப்பட்டதுன்ட்டு. நட்சத்திரம் வந்து ஒரு தம்பி கேட்டாங்க, பகல்ல எப்படின்னா நட்சத்திரம் தெரியும்னு சொல்லி கேட்டாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரெவலேஷன். வால் நட்சத்திரமா இருந்திருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க, அல்லது அது ஒரு கோளா கூட இருந்திருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஆண்டவர் வந்து ஒரு ஆம்னி பொட்டன்ட் காட், அவங்களுக்கு புரிகிற விதத்துல தெளிவாக அவங்களை வழி நடத்தினார். எனி டவுட், எனி கொஸ்டின்? மற்றவங்க லைன்ல இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? பார்ட்டிசிபென்ட்ஸ் 26 பேர் இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் 20 பேர் இருக்கீங்க. ஓகே, அடுத்த இதுக்குள்ள போலாம். ஏஞ்சல் நீங்களே வாசிங்கம்மா, அடுத்த வசனம் வாசிங்க, வெர்ஸ் 3. ஏரோது ராஜாவுக்கும் சாஸ்திரிகள் பிறந்திருக்க யூதருடைய ராஜாவை தேடுகின்றனர் என்று தெரிய வந்தது. இதன் மூலம் சாஸ்திரிகள் ஒரு கூட்டமாக வந்திருக்கலாம். அச்சலனம் ஏரோது ராஜாவின் அரண்மனையிலும் எருசலேம் நகரத்திலும் எதிரொலித்திருக்கலாம் என கருத செய்கிறது. ஏரோது கலங்கினார், ஏனெனில் அவர் தன் ராஜ பதவிக்கு தீய செயலையும் செய்ய துணிபவர் அன்றோ. அவர் தன் அரச பதவிக்கு ஏதேனும் துன்பம் வந்துவிடும் என்று அஞ்சினார். எருசலேம் நகரத்தாரும் கலங்கினர், ஏனெனில் ஏரோது ராஜாவுக்கு ஏற்பட்ட கலக்கம் என்னவாக முடியுமோ என்று கலக்கம். பிள்ளையை கொலை செய்து விடுவாரோ என்று பயந்தனர். ஓகே, முடிச்சிட்டீங்களா ஏஞ்சல்? இருக்காமா? முடிச்சிட்டாங்க. ஓகே, ஓகேம்மா, தேங்க்யூமா. சரி, இப்ப கொஞ்சம் கவனிங்க. பொதுவா வந்து இன்டர்பிரேஷன்ல வந்து நம்ம என்ன செய்யணும்னா கேள்விகள் கேட்கலாம். இப்போ இந்த சாஸ்திரிகள் நேர பெத்லகேமுக்கு போகாம ஏன் வந்து எருசலேமுக்கு வந்தாங்க? ஏன் எருசலேமுக்கு வந்தாங்க? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பதில் சொல்லலாம். ஹலோ, ஏன் எருசலேமுக்கு போகாம? சொல்லுமா, சொல்லுங்க. ஒரு ராஜா வந்து அரண்மனையில பிறப்பார், தலைநகரத்துல பிறப்பார் அப்படின்னு அசம்ஷன். ஓகே, வெரி குட். ஹியூமன் அசம்ஷன் படி தங்கச்சி ஏஞ்சல் சொன்ன மாதிரி ராஜா அரண்மனையில பிறப்பார், ராஜா பேலஸ்ல பிறப்பாருன்னு சொல்லிட்டு ஹியூமன் அசம்ஷன்ல வந்துட்டாங்க. அந்த நட்சத்திரத்தை விட்டுட்டு இங்க உள்ள வந்தவொடனே எருசலேம்ல வந்து ராஜா அரண்மனையில பிறப்பாருன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. அப்ப ஏன் சொல்ற கேள்விக்கு இவங்க வழி மாறி ஏரோது ராஜா கிட்ட வந்ததுக்கான காரணம் என்னன்னா, கடவுளுடைய வழி நடத்தலை விட்டுட்டு ஹியூமன் அசம்ஷனுக்கு இடம் கொடுத்து வந்துட்டாங்க. நீங்க இந்த மாதிரி படிக்கலாம், சரியா? அதுல இருக்கக்கூடிய மீனிங்கையும் படிக்கலாம், அதே நேரத்துல ஏன்னு சொல்லி சொல்லும் போது அதுல ஒளிஞ்சிருக்கக்கூடிய சத்தியங்களையும் சேர்த்து படிக்கலாம். ஓகே, இதுல வேற எதுவும் டவுட் இருந்தா சொல்லுங்கம்மா. வேற யாராவது? ஷெல்டன், வேற யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க, பயப்படுறாங்களா தம்பி?
இல்ல கண்டிஷன். அதாவது நீங்க ஆனா இப்ப ஏஞ்சல் இல்லாம இன்னொருத்தர் யாரையாவது நம்ம எழுதுனதை வாசிக்க சொல்லுவோம். நல்லது, அவங்களும் நன்றி. ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல. இப்போ வந்து 4வது வசனம் வந்து வேற ஒருத்தங்க வாசிங்க பார்க்கலாம். 4வது வசனம் நான் பைபிள்ல இருந்து பிரைசி வாசிப்பாங்க. இன்டர்பிரேட் பண்ணதை நீங்க வாசிங்க. இன்டர்பிரேட் பண்ணதை கிளின்டன் வாசிப்பாப்ல. நீங்க பிரைசி வந்து வசனம் வாசிங்க, கிளின்டன் வந்து அந்த இன்டர்பிரேட் பண்ணதை வாசிப்பாங்க. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். கிளின்டன் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணு எழுதாட்டாலும் பரவாயில்ல, நீங்க அனுப்பியிருந்தீங்க பார்த்தேன் நானு. அதான் கிளின்டன் லீட் பண்ணுங்க. கிளின்டன் எழுதலையா? அப்ப பினு கேன் யூ ரீட்? பினு அண்ணே நான் இன்டர்பிரேஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதாவது என்னுடைய கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் நான் எழுதியிருந்தேன். இல்ல அந்த வசனத்துக்கா? ஆமாண்ணே. நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அதை சொல்லுங்க. நீங்க என்ன டவுட்டோ இல்ல அது எதுனாலும் ஓகே. வந்து ஒரே நிமிஷம் நான் அந்த ஃபைல் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் பின்னுடைய இனிஷியேட்டிவ்காக தேங்க்ஸ். அது போக வேற யாரு எழுதியிருந்தீங்கனாலும் யாராவது எழுதிருந்தவங்க சொல்லுங்களேன். ஈவன் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. ஏன்னா நீங்க அசைன்மெண்ட் அனுப்பியிருக்கீங்க, நான் உங்களுடைய அசைன்மெண்ட்ஸை பார்த்தேன். டாஃப்னி அங்கிள் நான் சொல்றேன். வெரி குட். verse 4ல வந்து நான் எழுதிக்கிறது வந்து the king summoned the chief priests, also called Sadducees, who were in charge of the temple, and the Jewish scholars trained in teaching of the law. The king probably believed that the book of Jews might already have information on the king of Jews or the Messiah, such as the place and time of his birth. ஓகே, வெல் டன் டாஃப்னி, நல்லா பண்ணியிருந்தீங்க. டாஃப்னி, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும். நான் வந்து சொன்ன மாதிரி ஒய்ன்ற கொஸ்டின் கேட்கலாம். ஒய் வந்து இந்த யாரு ராஜா இவங்களெல்லாம் ஒய் ஹி இன்வைட்டட் அண்ட் என்கொயர்டுமா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிகாஸ் he himself வந்து ரோமன் எம்பரர் இருந்தனால சோ அவருக்கு நாலேஜ் இல்ல ஜூயிஷ் ஸ்கிரிப்சர்ஸ் பத்தி. குட், வெரி குட். And secondly வந்து he felt threatened. அவங்க பொசிஷன் he as a king, if Jewish king arises அங்க வந்து because Jewish people வந்து repressed இருந்தாங்க, so maybe it will lead to a rebellion. இவருடைய கிங்டம்க்கு வந்து பாதிப்பு வரும்னு சொல்லி அவர் பயந்தார். ஓகேம்மா, வெல் டன்மா டாஃப்னி, நல்லா பண்ணியிருந்தீங்க. குட், வெரி குட், தேங்க்யூ. அந்த இதையும் சேர்த்து ஆட் பண்ணிருங்க. நான் சொன்ன அந்த பாயிண்ட்டையும் ஆட் பண்ணிருங்க, ஏன் வந்து அவர் என்கொயர் பண்ணாருன்ட்டு. பினு ஷேர் பண்றீங்களாமா? வேற எனி வாலண்டியர்? டாஃப்னி அழகா ஷேர் பண்ணாங்க. வேற யாரும் பகிர்ந்து கொள்றீங்களா? நான் பேர் கூப்பிட்டுருவேன்னு பார்த்து 2-3 பேர் வெளியே போயிட்டாங்க. அப்படியே இல்ல, அவங்க இத்தனை பேருக்கு முன்னாடி ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் எம்பாரஸ்டா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜாஷுவா, could you try? Yeah uncle, 1 minute. ரத்னா அப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன யோசித்தீங்களோ அதை சொல்லுங்க. நான் சொல்றேன். சொல்லு ரத்னா. சொல்லுங்க. ரத்னாலாம் கேட்காம சொல்லணும். பிரதான ஆசாரியர் மற்றும் வேதபாரகர் என்பவர்கள் பழைய ஏற்பாடு கட்டளைகளை நன்கு போதிப்பதில் பயிற்சி பெற்றிருந்தனர். எனவே அவர்களுக்கு இதை பற்றி தெரிந்திருக்கக்கூடும் என நினைத்து அவர்களிடம் விசாரித்திருக்கலாம். அந்த பிரதான ஆசாரியன்னா யார் தம்பி ரத்னா? அதுக்கு வந்து மீனிங் கண்டுபிடிக்கலாம். பிரதான ஆசாரியன்னா யாரு? பிரதான ஆசாரியர்னா பழைய ஏற்பாடு காலத்துல வந்து நம்ம ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யறவங்க. இந்த இடத்துல வந்து பழைய ஏற்பாடுல வந்து அந்த ஓல்டு டெஸ்டமென்ட் லா பத்தி டீச் பண்றவங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து அந்த ஹை பிரீஸ்ட்ன்றவங்க தேவாலயத்துடைய அந்த ஹையர் அத்தாரிட்டி, அவங்க தான் பிரதான ஆசாரியர். ஆசாரியர்களுக்கு தலைவன் தான் பிரதான ஆசாரியன். ஓகே ரத்னா, அடுத்தது இன்னொன்னு என்ன போட்டிருக்கு? பிரதான ஆசாரியர். வேதபாரகர்னா யாரு தம்பி? வேதபாரகர்னா யாரு? டீச்சர்ஸ் ஆஃப் த லா.
டீச்சர்ஸ் ஆஃப் த லானா பழைய ஏற்பாடை நல்லா கரைச்சு குடிச்சவங்க, அதான் மற்றவங்களுக்கு போதிக்க முயற்சி எடுக்கிறவங்க. சரியா? ஓகே. அது வந்து நீங்க அந்த ஸ்டடி பைபிள பார்க்கும்போது இந்த வேர்டிங்ஸ்க்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், மீனிங் கண்டுபிடிக்கலாம். ஓகே. பிரதான ஆசிரியர்கள், வேத பாரகர், அதே போல வேற யாரை கூப்பிட்டாரு, இவங்களை அழைத்து அவங்க கிட்ட கேட்கறான். கேட்ட உடனே வந்து அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ ரத்னா, தேங்க்ஸ் ஃபார் ஆன்சரிங் த கொஸ்டின். தேங்க்யூ தம்பி. வேற யாராவது சொல்றீங்களா? ஏஞ்சல் வேற எதாவது ஆட் பண்றீங்களா அந்த வசனத்துல? ஓகே, சரி. இப்ப அடுத்த வசனத்துக்கு போலாம். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க பிரைசி. 5th and 6th verses. அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால், யூதேய தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஓகே, சரி. இந்த இதுக்கு யாரும் இன்டர்பிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா எழுதி சொல்லுங்க. ரத்னா, ஜாஷ்வா, ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் அல்லது பினோ, வேற யாரும் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரா இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்களேன், நமக்கு நேரம் குறைவா இருக்கு. ஜாஷ்வா? யா அங்கிள், நான் சொல்றேன் அங்கிள். 6th verse சொல்றேன், 5th verse ஒன்னு யோசிச்சேன், 6th சொல்றேன். ஃபர்ஸ்ட், why it was written with the prophet, ஏன் வந்து அது தீர்க்கதரிசிகளால எழுதப்பட்டது அப்படின்னு ஒண்ணு யோசிச்சேன். ஏன் மத்த யாராச்சும் எழுதிருக்கலாம், எதனால வந்து தீர்க்கதரிசிகள் எழுதினாங்க அப்படின்னு சொல்றப்ப, because the scripture says our Lord will do nothing to our prophets. நமக்கு ஓல்டு டெஸ்டிமெண்ட்ல இருக்கு அந்த தீர்க்கதரிசி புஸ்தகத்துல, ஆமோஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாம அவர் வந்து ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. சோ அதனால தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தி அவங்களை வச்சே எழுதி இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தாட் அங்கிள். ஹலோ, வேற ஏதாவது ஆட் பண்றீங்களா ஜாஷ்வா? ஓகே, வேற அது ஒரு பாயிண்ட் யோசிச்சேன். அப்புறம் 5th வந்து அவங்க வந்து 5th ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணேன். how did the scribes announce that Jesus would be born in Bethlehem? அவங்க எப்படி வந்து அவங்க வந்து அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு யோசிக்கிறப்ப, அவங்க they said this using their wisdom, அவங்க ஞான திருஷ்டியை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா பார்வோனோட அரண்மனையில கூட மோசே ஈக்குவலா அவங்களும் கூட அந்த ஸ்னேக்கை வந்து ஸ்டிக் அந்த மாதிரிலாம் மாத்தினப்ப, அப்ப அந்த அளவுக்கு இவங்க கிட்டயும் சம் பவர்ஸ் இருக்கு. அந்த ஐடல்ஸ்க்கு யூஸ் பண்ணிருக்கலாம், எதுக்கும் யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அதை வந்து இங்க அந்த ஒரு விஸ்டம் வச்சு யூஸ் பண்ணி அவர் இங்க பிறப்பாரு அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம் அவங்க. யாரு சொல்லிருக்கலாம்னு சொல்றீங்க? யாருப்பா? அவங்க ஐடல்ஸ் யூஸ் பண்ணி சொல்லிருப்பாங்கன்னு சொல்லி யார சொன்னீங்க? வேத பாரகர். இல்ல தம்பி, நீங்க வந்து அந்த அந்த ஸ்டடி பைபிள்ல வந்து அந்த டீச்சர்ஸ் ஆஃப் த லா ஹை பிரீஸ்ட்னா யாருன்றத படிச்சீங்களா? சீஃப் பிரீஸ்ட் சரியா பார்க்கணும். நீங்க அது பார்க்கணும். சரியா? அதாவது சீஃப் பிரீஸ்ட் அந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் யெகோவா தவிர வேற யாரையும் வணங்க மாட்டாங்க. அது தெரியும். அப்போ வந்து அவங்க ஐடல்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஐடல்ஸ் மீன்ஸ் அப்படி சொல்ல, நான் பார்வோனுக்கு அதை சொன்னேன். இவங்க வந்து தன்னோட ஞான திருஷ்டினால கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அங்க பார்வோனுக்கு தான் ஐடல்ஸ் வச்சு சொன்னேன். ஓகே ஓகே, சரி தம்பி, நான் சரியா புரிஞ்சுக்கல. சரி, தேங்க்யூ ஜாஷ்வா. பார்வோன் வந்து ஐடல் வச்சு தான் அவன் வந்து ஏன்னா அவங்க விக்கிரகத்தை சேவிச்சு அப்படி இது பண்ணலாம், அவங்க ஐடல்ஸ் வச்சு பண்ணாங்க. இவங்க வந்து தன்னோட ஞான சிஸ்டம்னால பண்ணிருக்கலாம் அப்படின்னு இவங்க தங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து இந்த ரெவல்யூஷன் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? பார்வோன் வந்து ஐடல்ஸை பயன்படுத்தி செஞ்சான், ஆனா பட் இவங்க வந்து ஞான திருஷ்டினால சொன்னாங்கன்னு சொல்றீங்க என்ன ஜாஷ்வா? ஓகே ஓகே, தேங்க்யூ ஜாஷ்வா, தேங்க்யூ. வேற யாரும் இதை ஆட் பண்றீங்களா? கிரேசிகா கொஞ்சம் எழுதிருந்தீங்க நீங்க. பயப்படாதுங்க, தயங்காதுங்க, வெக்கப்படாதுங்க, தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. ஹென்ஸ் கிரேசிகா, செல்வன் சாமுவேல். சரி, இதுல ஒரு சில காரியங்கள் நான் சொல்லிட்டு யாருமா யார்? பினு. பினு சொல்லுங்க சார். பினு சாம். பினு சாம் சொல்லுங்க. நான் எழுதி வைக்கல, இருந்தாலும் நான் வாசிக்கும் போது உள்ளதை சொல்றேன்.
சொல்லுங்க. அதாவது அந்த வேதபாரகருக்கு தெரிஞ்சிருக்கு, சீஃப் பிரீஸ்ட் அவங்க எல்லாருக்குமே சரி ஜீசஸ் வந்து இந்த மாதிரி பிறப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சது அவங்க எப்படி தெரியும்? சாரி அதாவது அப்போ இல்ல அதாவது நம்ம அவங்க அந்த புக்ஸ் இருந்திருக்கு, மீஹா புஸ்தகம் இருந்திருக்கு, அது இல்லாம அவங்க கண்டிப்பா இது பண்ணிருக்க முடியாது, அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்திருக்கு. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த 3 பேரு, இந்த புறஜாதியான இந்த 3 பேர் வந்து தேடி போய் ஜீசஸ பாக்குறாங்க, ஆனா அவங்க வந்து கடைசி வரைக்கும் போய் பார்க்கல அப்படிங்கிறது வெரி குட், வெரி குட். அப்ளிகேஷன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இது எனக்கு தோணுது இல்ல திஸ் இஸ் தி கரெக்ட் வே ஆஃப் இன்டர்பிரட்டிங். ஆக்சுவலா வந்து நீங்க வேற யாரும் அதை ஆட் பண்றீங்களா? ஏஞ்சல் அதை ஆட் பண்றீங்களா? வேற யாரும் ஸ்டூடண்ட்ஸ்? இல்ல அங்கிள். சரி சரி கவனிங்க. நான் சாரி ஒரு சிலரை மட்டும் கேட்கறேன்னு நினைக்காதுங்க, பதில் சொன்னதால கேட்கிறேன். அதாவது இதை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வந்து ஒரு நட்சத்திரத்தை பார்த்து அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. ஹியூமன் லாஜிக்கை யோசித்து இங்கதான் பிறப்பாருன்னு சொல்லி அரண்மனைக்கு அவங்க வந்துட்டாங்க. வந்த உடனே அந்த ராஜா வந்து அவன் ஏதோமியன், அவன் வந்து ஜூ கிடையாது. அவன் வந்து ஸ்கிரிப்சர்னா கடவுளுடைய வார்த்தையை தெரிந்த வேதபாரகர், வேதத்தை போதிக்கிறவர், பிரதான ஆசாரியர் வந்து ஆலயத்துல பணி செய்யக்கூடியவர், அவங்கள அழைத்து கேட்கிறான். கேட்ட உடனே பினு சொன்ன மாதிரி அந்த டைம்ல ஓல்ட் டெஸ்டமென்ட் அவங்க கைகள்ல இருந்துச்சு. நீங்க வந்து ஏசாயா புத்தகத்தை ஜீசஸ் சினகாகுல வாசித்தார், ஜெபாலயத்துல வாசித்தார்லாம் பாக்குறோம் இல்லையா? அதனால அதே மாதிரி கையில புத்தகங்கள் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டுடைய தோல் சுருள்கள் யூதர்களுடைய வசம் இருந்துச்சு, வேதபாரகர் கையில இருந்துச்சு. அதை வச்சுதான் வேதபாரகர் போதிச்சாங்க. அப்போ வந்து தீர்க்க தரிசிகளினால் உரைத்தது இப்படி பட்டிருக்கின்றது வந்து தீர்க்க தரிசனம்னு சொல்லி பைபிள்ல சொல்லும் போது பழைய ஏற்பாட்டுல ஆண்டவருடைய வார்த்தை, பழைய ஏற்பாட்டுல உள்ள தீர்க்க தரிசன புத்தகங்கள் தான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கு. இந்த ரெஃபரன்ஸ் எங்க வருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இவங்க சொன்ன ரெஃபரன்ஸ் வந்து மீகா 5வது அதிகாரம் 2வது வசனத்துல வருது. அதை வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சொன்னாங்க. அதே நேரத்துல ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு கண்டிஷன் என்னன்னா, வினு சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஜூஸ், பிரதான ஆசாரியன் யூதன், வேதபாரகர் எல்லாம் யூதர். அதே மாதிரி அவங்க இருந்த இடத்துல இருந்து பெத்லகேம் வந்து கரெக்டா 7 மைல்ஸ் தள்ளி இருக்கு. 7 மைல்ஸ் தானே? ஒரே நிமிஷம், ஏஞ்சல் ஏற்கனவே ஆன்சர் பண்ணாங்க இல்லையா? 5 மைல்ஸ், சாரி, தேங்க்யூமா. நாசரேத்துல இருந்து 7 மைல்ஸ், ஜெருசலேம்ல இருந்து 5 மைல்ஸ். 5 மைல்ஸ் தூரத்துல இருந்த அந்த ஜீசஸ் கிரைஸ்ட போய் பாக்குறதுக்கு இவங்க யாருமே ஸ்டெப் எடுக்கல. ஆனா தூர இடத்துல இருந்து வந்து அந்த ஜென்டைல்ஸ், புறஜாதியான மக்கள் ஸ்டெப் எடுத்தாங்க. இன்னும் நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சரி, அப்போ வந்து அவங்க எதை தேங்க்யூமா, தேங்க்யூ ஜாஷ்வா. இதை எதுல இருந்து அவங்க கோட் பண்றாங்கன்னா வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கிரிப்சரை எடுத்து கோட் பண்றாங்க. அவங்கள கடவுள் ஸ்டார் மூலமா வழி நடத்துறாரு. இப்ப எது மூலமா வழி நடத்துறாரு? ஸ்கிரிப்சர் மூலமா, வசனங்கள் மூலமா ஆண்டவர் வழி நடத்துறார். சரி, இப்போ வந்து பிரைசி 7வது வசனம் 8ஆம் வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். தேங்க்யூமா. இப்ப இந்த வசனங்களை வாசிக்கும் போது என்ன கேள்வி கேட்கலாம்? முதல் கேள்வி வந்து 7ஆம் வசனத்துல என்ன கேட்கலாம்? ஏன்ற கேள்வி என்ன கேட்பீங்க? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க தயவுசெய்து. Why did he secret call uncle? எதுக்கு அவங்க ரகசியமா சொல்லணும்? வெரி குட். ரகசியமா ஏன் சீக்ரெட்டா வந்து கூப்பிட்டாங்க? வெரி குட் ஜாஷ்வா. வேற என்ன क्वेश्चंस அதல கேட்கலாம்? ரெண்டாவது என்ன விசாரிக்கிறான்? அந்த ஸ்டார் எப்போ தோன்றிச்சுன்ற டைம் வந்து தெளிவா கேக்குறான். why he asked? ஒருவேளை அந்த 2 வயசுக்கு கீழே உள்ளவங்க எல்லாம் கொலை பண்ணணும் அப்படிங்கிற இதை வந்து அப்படிதான் இந்த லாஜிக் அப்படிதான் பிளான் பண்ணிருப்பானோ. ஒரு சீக்ரெட் அஜெண்டாவோட ஜாஷ்வா சொன்ன மாதிரி சீக்ரெட்டா கேக்குறான். சீக்ரெட் அஜெண்டாவோட கேக்குறான். என்ன செய்யறான்? விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு அவன் என்ன சொல்றான்? நீங்க போய் பணிந்து கொண்டுட்டு வந்த பிறகு நானும் பணிந்து கொள்ளும்படி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றான். அவன் உண்மையே சொல்றானா பொய்யே சொல்றானா? Is it a lie or not?
லை தான். ஓகே, லை. நல்ல காரியத்தை தப்பான மோட்டிவோட சொல்றான். நீங்க போயிட்டு வாங்க, நானும் வந்து அவங்கள பணிந்து கொள்றேன்னு சொல்லி சொல்றான். சரி, சீக்கிரட்டா விசாரிக்கிறான், சீக்கிரட் அஜெண்டாவோட விசாரிக்கிறான். அதே போல நல்ல ஒரு காரியத்தை வந்து தப்பான மோட்டிவோட அவன் என்ன செய்யறான், சொல்றான். இதை வந்து எப்படி எழுத முடியும்? எப்படி எழுதும் போது வந்து எப்படி எழுதலாம்னா, ஏரோது ராஜா அந்த சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து, ஏனென்றால் மற்றவர்கள் ஏரோது ராஜாவின் திட்டத்தை அறிந்து கொள்ளக்கூடாது என்பதினால் அவன் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும் மனதுடன் அந்த நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்தான். விசாரித்தது மாத்திரமல்ல, அவர் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுகொள்ளும்படி நீங்கள் அவரை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். இப்படிதான் எழுதணும். ஓகே, வேற எதுவும் ஆட் பண்றீங்களா பார்ட்டிசிபென்ட்ஸ்? வேற எதுவும் ஆட் பண்றீங்களா? சரி, அப்படி இல்லைன்னா அடுத்த வசனத்துக்கு நம்ம போலாம். வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? டாஃப்னி, ஏஞ்சல், வேற பார்ட்டிசிபென்ட்ஸ்? பினு, ஜாஷ்வா, ரத்னா? Nothing, uncle. We can move the next verse. ஓகே ஜாஷ்வா, தேங்க்யூ. இப்போ வந்து 10th verse-க்கு போலாம். 10th verse வாசிக்க கேட்கலாம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஓகே, ஏன் வந்து நட்சத்திரத்தை பார்த்த உடனே அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க? verse 10. அங்கிள், நான் ஷேர் பண்றேன் லைட்டா. சொல்லுங்கம்மா. இதுல 9th verse-ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் எடுக்கலாம்னு நினைச்சேன். why the star moved? எப்படி வந்து நட்சத்திரம் வந்து நகர்ந்தது அப்படின்னா, because all the creations of the God are obeyed to him. அவருடைய அவர் படிச்ச சகல கிரியேஷன்ஸுமே அவருக்கு கீழ்ப்படியும். ஸோ அவங்க 10th verse-ல பார்க்குறோம், because the star obeyed the word of the God and rejoiced over all the God's creation. அவங்க வந்து பாக்குறாங்க, ஸ்டார் நகர்ந்து வந்து கரெக்டா நின்றுச்சு. பார்த்த உடனே பாத்தியா, நம்ம ஆண்டர் படிச்ச இந்த நட்சத்திரம் கூட அவருக்கு கீழ்ப்படிதுன்னு நினைச்சு அப்புறம் அவர் படிச்ச எல்லா கிரியேஷன்ஸையும் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கலாம் அங்கிள். ஓகே ஜாஷ்வா, நல்ல பெர்செப்ஷன். ஆனா இன்னும் கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த ஸ்டார் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்களா, ஏற்கனவே பார்த்த ஸ்டாரா? அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வர்றதுக்கு காரணமா இருந்த இந்த ஸ்டாரா வேற ஸ்டாரா? இந்த ஸ்டார் தான். இதே ஸ்டார் தான். இந்த ஸ்டார் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. எங்க மிஸ் பண்ணிட்டாங்க? ஏரோதுடைய அரண்மனைக்குள்ள தங்களுடைய ஹியூமன் பெர்செப்ஷன் படி, லாஜிக் படி, இன்டெலெக்ட் படி போனதால அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அங்க வந்து கடவுளுடைய வார்த்தையின்படி பெத்லகேம்ல பிறப்பாருன்னு சொல்லி அவங்களுக்கு வழிநடத்தல் கிடைக்குது. அங்க இருந்து வெளியே வந்தோம்னா மறுபடியும் என்ன கிடைக்குது? மறுபடியும் ஸ்டார் அப்பியர் ஆகுது. அதனால எந்த கைடன்ஸ் அவங்க மிஸ் பண்ணாங்களோ அது மறுபடியும் கிடைச்சதால தே ஆர் வெரி ஹாப்பி. ஓகே, ஆமா தம்பி. அதனால கடவுளுடைய கைடன்ஸை மிஸ் பண்ணிட்டு திருப்பி கடவுளுடைய கைடன்ஸ் கிடைச்சிச்சுன்னு தே ஆர் வெரி ஹாப்பி. தே வேர் வெரி ஹாப்பி. ஓகே, வேற எதுவும் ஆட் பண்றீங்களா ஜாஷ்வா? ஓகே, இஸ் இட் ஓகே? யா அங்கிள், ஓகே. ஓகேமா அங்கிள், சொல்லுங்க. அவங்க வந்து ஹியூமன்லி பார்த்தா கூட நம்ம ஜேர்னி ஃபைனலி முடிய போகுதுன்னு கூட சந்தோஷப்பட்டிருக்கலாம். 2 years அவங்க கஷ்டப்பட்டு வந்தாங்க, ஃபைனலி அந்த ஸ்டார் நின்றுச்சு, நாங்க தேடினது கிடைச்சது, அதுக்கு அப்படி கூட பண்ணாங்க. இப்ப வந்து என்னன்னா, நீங்க சொல்ற பதில் இருக்கு இல்லையா, அந்த பதிலுக்கு வந்து பைபிள்ல இருந்து நமக்கு பதில் இருக்கலாம். இப்ப வந்து 10th verse-ல என்ன போட்டிருக்கு? அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஜானி, உடனே முடிய போகுதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? அங்கிள், இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு, the star stopped over the place where the child was there, so they were happy. இல்ல என்ன ப்ராப்ளம்னா, எங்களுக்கு வந்து 10th verse அதுக்கு முன்னாலேயே கம்ப்ளீட் ஆயிருது. நீங்க சொல்றது எங்க பைபிள்ல வந்து தமிழ் பைபிள்ல 11th verse. ஓகே, 11th verse. அதுக்கு அடுத்தது வந்து நீங்க சொன்ன மாதிரி வருது. நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை வந்து பெத்லகேம் பக்கத்துல இருக்கிறதால, இங்க இருந்து 5 miles டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதால சந்தோஷப்பட்டிருக்கலாம். மெயினா வந்து சரி, கடவுளை பார்க்க கிளம்பி வந்தோம், ஆனா பார்க்க முடியாம மிஸ் பண்ணிட்டோம். கடவுளுடைய வார்த்தை மூலமா கைடன்ஸ் கிடைச்சிச்சு. இப்போ வந்து அதே ஸ்டாரை பார்த்து நீங்க சொன்னா இவ்வளவு குயிக்கா பார்க்க போறோம்ன்ற சந்தோஷமும் பட்டிருக்கலாம். மெயினா வந்து அந்த ஸ்டாரை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. நம்ம எழுதுறது நல்லது. ஓகேம்மா? ஓகே. ஓகேம்மா, சரி, தேங்க்யூ டாஃப்னி.
வேற எதுவும் ஆட் பண்றீங்களா யாரும்? டயர்ட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். சரி, இப்போ 11வது வசனம் வாசிக்க கேட்கலாம். verse 11. இப்போ அவங்க டேஃப்னி சொன்ன வசனம் வருது. 11th verse வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இப்போ ஒரு கேள்வி, சரியா? எந்த வீட்டுக்குள்ள அவங்க போனாங்க? நீங்க இன்டர்பிரட் பண்ணி எழுதினவங்க சொல்லலாம். இன்டர்பிரட் பண்ணி எழுதினவங்க சொல்லலாம். யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க, பயப்படுறீங்களா? ரத்னா, டாஃப்னி, ஜாஷுவா, ஏஞ்சல், பினு, எனி அதர் பார்ட்டிசிபென்ட்? பொதுவா இப்போ ஒரு கேள்வி சொல்லுங்க. யார சொல்றீங்க? சொல்லுங்க. ஹலோ, யாரும் பதில் சொல்றீங்களா? ஜேம்ஸ் எழுதிருந்தீங்க. ஜான்சி உற்சாகமா பேசிட்டு இருந்தீங்க. ஆமா, ஜான்சி சொல்லுங்க. ஜான்சியை கேட்காம மறந்துட்டேன். ஜான்சி சொல்லலாமா? என்ன எழுதிருக்கீங்களோ அதை சொல்லுங்க. நீங்க எழுதி அனுப்பி இருக்கதை அப்படியே வாசிங்க, வேற ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் இது நம்ம we are learners, பயப்படாதுங்க. சரி, இப்போ இன்னொரு கேள்வி உங்ககிட்ட. சொல்லுங்க. யார்? சாரி, சொல்லுங்கம்மா. நான் படிக்கிறேன். சொல்லுங்க டாஃப்னி. Contrary to popular belief, the Magi did not visit the manger on the night Jesus was born. The verse suggests that Jesus was a child with his mother, meaning months after his birth. The number of Magi is not indicated in the passage. They revered and respected the future king, hence bowed down and worshipped him. குட், கிரேட். இப்போ டாஃப்னி முக்கியமான ஒரு பாயிண்ட் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேபி பிறந்து கொஞ்ச நாள் ஆயிருக்கலான்றாங்க. இப்போ அந்த கொஸ்டின் தான் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். இப்போ டாஃப்னியும் அதை ஆட் பண்ணியிருக்காங்க. பொதுவா நம்ம கிறிஸ்துமஸ் கிரீட்டிங் கார்டு அப்படி இல்லைன்னா பிக்சர்ல என்ன பார்ப்போம்னா, ஒரு சைட்ல அந்த மேஞ்சர்ல பேபி இருக்கும், ரைட் சைட்ல அந்த ஷெப்பர்ட்ஸ் மேய்ப்பர்கள் இருப்பாங்க, முன்னணியில இயேசு கிறிஸ்து இருப்பார், இந்த பக்கம் யாரு சாஸ்திரிகள் இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த கிரீட்டிங் கார்டுல அல்லது பிக்சர்ஸ்ல வர்றது பிப்ளிக்கலி கரெக்டா? எல்லாரும் ஒரே டைம் தான் பார்த்தாங்களா? எல்லாரும் ஒரே டைம் தான் பார்த்தாங்களா? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த மாட்டு தொழுவத்துல இருந்தாரா, வீட்டுல இருந்தாரா? வீட்ல இருந்தாரு. வீட்டுல இருந்தாரு. டாஃப்னியுடைய அப்சர்வேஷன் நீங்க கவனிச்சிருப்பீங்க. வேற யாரும் சொல்றீங்களாமா? டாஃப்னி, நீங்க என்னென்ன ஸ்டடி பைபிள் யூஸ் பண்ணீங்கம்மா? நான் NIV ஸ்டடி பைபிள் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஓகே, நல்லா பண்ணிருக்கீங்க, வெரி குட். நீங்க ஒருவேளை இன்னும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இன்னும் அதிகமா படிக்கலுமானா நீங்க யூ கேன் யூஸ் தட் வில்லியம் பார்க்லே கமெண்ட்ரிமா, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, பேக்ரவுண்ட் டீடைல்டா, நியூ டெஸ்டமெண்ட் உடைய பேக்ரவுண்ட் டீடைல்டா இருக்கும். லாங்குவேஜும் நீங்க இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறதால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். குட்மா, கீப் இட் அப். ஓகே, சரி. இந்த இடத்துல தங்கச்சி சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து பிறந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதனால என்ன செய்யறாங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள அவங்க பிரவேசிக்கிறாங்க. அதனால யாருடைய வீடுனா, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பெற்றோரும் தங்கி இருந்த வீடு. அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. போன உடனே அவங்க அடுத்து என்ன செய்யறாங்க? யாரை பணிந்து கொண்டனர்? யாரை பணிந்து கொண்டனர்? பிள்ளையை. பிள்ளையை, அது ரொம்ப முக்கியம். பிள்ளையை. மரியாளை பணிந்து கொண்டாங்களா? இல்லை. மரியாளை, யோசேப்பு? இல்லை. ஏன் இயேசு கிறிஸ்துவ மட்டும் பணிந்து கொண்டாங்க? யூதருடைய ராஜா அவங்கதான். அதனால அவரை மட்டும் தான் என்ன செஞ்சாங்க? பணிந்து கொண்டாங்க. தேடி போனாங்க, பணிந்து கொண்டாங்க. ஓகே, வேற என்ன செஞ்சாங்க அடுத்து? ஏன்
இதெல்லாம் காணிக்கையா கொடுக்குறாங்க. 3 காணிக்கை போட்டிருக்கல, அதுக்கு வந்து நம்ம மீனிங் கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு வந்து பொன்னா நமக்கு தெரியும். தூப வர்க்கம் வெள்ளை போலம்னா என்னன்னு சொல்லி எழுதிருக்கீங்களா? அப்படின்னா என்னது? டெஃபினி NIV ஸ்டடி பைபிள்ல பார்த்திருப்பீங்க. வேற யாரும் சொல்லலாம். ஏஞ்சல், வேற நான் யார பேரையும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி, மற்றவங்களும் சொல்லலாம். ஏஞ்சல் சொல்லுங்கம்மா. இது ராஜாக்களுக்கு கொடுக்கப்படும் பரிசு. உங்களுடைய டேட்டா சிக்னல் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன், திருப்பி சொல்லுங்க. இது ராஜாக்களுக்கு கொடுக்கப்படும் பரிசு. இயேசுவும் ராஜாதாம், ஆனால் நம்மை ஆள்வதார். வெள்ளை போலம் ஆசாரியர்களுக்கு கொடுக்கும் பரிசு. இது பலி செலுத்தும் வேலைகளிலும் தொழுகையிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆசாரியர்கள் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள தொடர்பாக செயல்பட்டனர். இயேசு கிறிஸ்து நம் தேவனோடுள்ள துண்டிக்கப்பட்ட தொடர்பை மீண்டும் இணைக்க வந்தார். தூப வர்க்கம் இறந்து பரிசு. வந்தார். சாரி, உங்க டேட்டா இதாகுது, டேட்டா கனெக்ஷன் வீக்கா இருக்கு. நீங்க அந்த தூப வர்க்கத்துல இருந்து ரிப்பீட் பண்ணுங்க. தூப வர்க்கம்ன்ற வேர்ட்ல இருந்து ரிப்பீட் பண்ணுங்க. தூப வர்க்கம் இறந்து போகிற ஒருவருக்கு கொடுக்கப்படும் பரிசு. இதை மரித்தோரை எம்பாம் செய்ய பயன்படுத்தினர். இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக தம் உயிரை கொடுக்கவே உலகத்திற்கு வந்தார். ஓகே, அப்ப வந்து இது 3ஐயும் சிம்பாலிக்கா கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்றீங்க, அப்படிதானே ஏஞ்சல்? ஓகே, ஓகேமா, தேங்க்யூ. மற்றவங்க இதை பத்தி இப்போ ஏஞ்சல் சொன்னதை பத்தி நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அங்கிள், கோல்டு வந்து கிங், அது ஓகே. அதே மாதிரி பிராங்கின்சென்ஸ் வந்து பிரசன்ஸ் ஆஃப் காடையும் சிம்பலைஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஓகே, சரி. அதாவது தூப வர்க்கம். ஓகே தம்பி, சரி. அதே மாதிரி வெள்ளை போலம் வந்து இறந்தவங்களுடைய பாடியை ப்ரிசர்வ் பண்றதுக்காக. அப்போ ஜீசஸ் வந்து ஹி இஸ் கோயிங் டு டை அப்படிங்கறத சிம்பலைஸ் பண்றதுக்காக. நம்ம யோவான் 19:40 39-40 அதுல பார்த்தோம்னாலும் வெள்ளை போலத்தை வச்சு நிக்கோதேமு வந்து இது பண்ற அந்த பாடி ப்ரிசர்வ் பண்றது பார்க்கலாம். சரிப்பா, ஓகே. இப்போ வந்து ஒரு டவுட். என்ன டவுட்னா, இவங்க இந்த 3ஐயும் கொடுத்தாங்க இல்லையா? இப்ப வந்து யாரு ஏஞ்சல் சொல்லும் போது அது வந்து இந்த இறந்து போறவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட், ராஜாவுக்கு கொடுக்குற கிஃப்ட், இப்படி 3 கிஃப்ட் சொன்னாங்க. அப்போ வந்து அவங்க சொன்னது சரியா அல்லது பினு சொன்னது சரியா? எப்படி வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும்? முதல்ல வந்து இதை நீங்க என்ன படிச்சுக்கணும்னா, இதுல வரக்கூடிய தூப வர்க்கம்னா என்னன்றதை படிச்சுக்கலாம். அது பிராங்க் இன்சென்ஸ். அது எதுல இருந்து தயாரிக்கிறாங்கன்னா, சவுதி அரேபியால இருக்கக்கூடிய ஒரு மரத்துடைய பட்டையில இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு மரத்துடைய பட்டையில இருந்து வரக்கூடிய பிசின் மூலமா தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள். அது அந்த சாம்பிராணி மாதிரி புகை போடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியம். வெள்ளை போலம் வந்து ஒரு அராமிக் கம். அது வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா, சிட்ரஸ் ரோஸ்ன்ற லீவ்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. அது எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா, பியூட்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக பயன்படுத்துவாங்க. நிறைய வசனங்கள் இருக்கு, எஸ்தர்ல இருக்கு, எஸ்தர் 2:12 இருக்கு. இன்னும் மற்ற இடங்கள்லயும் வெள்ளை போலம் யூஸ் பண்ணப்படுது. அது மாத்திரம் இல்ல, வெள்ளை போலம் வந்து மெடிசனல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெள்ளை போலத்தை வந்து அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் சிலுவையில தொங்கும் போது காடியை கலந்து அந்த கொடுக்குறான் இல்லையா, அது வந்து அந்த பெயின் ரிலீஃப்க்கு வந்து பெயின் ரிலீவராகவும் அது என்ன செய்யும், யூஸ் பண்ணும். ஓகே, இப்போ வந்து இவங்க இதுக்காக தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லலாமா, அல்லது இதுல இருந்து வேற விதத்துல சொல்லலாமா? கொடுத்துருக்கலாம். வந்து நம்ம இப்ப இதை வந்து பொதுவா இந்த இன்ஃபரன்ஸ் எழுதும் போது எப்படி எழுதணும்னா, அவரை ராஜாவா ஏற்றுக்கொண்டதால பொண்ணா பரிசா கொடுத்தாங்க. அதுல எந்த சந்தேகமே இல்லை. ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் வந்து பொன். மற்ற 2 பரிசுகளும் வந்து ஒருவேளை அவருடைய மரணத்தை குறிக்கிறதுக்காகவும், அவர் டிவைன், அவர் வந்து வணங்கப்படத்தக்கவர், அவர் ஆசாரியரா தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில உள்ள உறவை சரி பண்றதுக்காக வந்தார்ன்றக்காகவும் கொடுத்திருக்கலாம் சொல்லி எழுதலாம். நேரடியா கொடுத்தார்கள் சொல்லி சொல்றதை விட நம்ம இன்ஃபரன்ஸ் வந்து மேபின்னு வர இடத்துல கொடுத்திருக்கலாம்னு சொல்லி எழுதலாம். ஓகே, இது எல்லாத்த விட இது எல்லாமே வந்து காஸ்ட்லி கிஃப்டா அல்லது ரொம்ப சீப்பான கிஃப்டா? இதுக்கு பதில் சொல்லுங்க. காஸ்ட்லி கிஃப்ட், சரியா? ராஜாவாக ஏற்றுக்கொண்டபடினால they gave their best to the king. they gave their treasures. டைமை கொடுத்துதான் அங்கிருந்து கிளம்பி வர்றாங்க, கஷ்டப்பட்டு கிளம்பி வராங்க.
இங்க என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய ஏற்கனவே வந்து கொடுத்திருக்கக்கூடிய டேலண்ட்டை கொடுத்திருக்காங்க. ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல இன்டெலிஜென்ஸா கொடுத்திருக்காரு. அதை பயன்படுத்தி தான் அவங்க ஆண்டவரை அறிய வராங்க. மூணாவது, தே ஓப்பன் தேர் ட்ரெஷர்ஸ், இருக்கக்கூடிய பெஸ்ட் பொக்கிஷங்களை கொடுத்தாங்க. இன்னும் நீங்க ஹிஸ்டாரிக்கலா படிச்சு பாத்தீங்கன்னா ஜீசஸ் அங்கிருந்து ஏரோது ராஜாவுக்கு பயந்து எகிப்துக்கு போகும்போது ரொம்ப ஏழை ஒரு ஃபேமிலி, கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி, அவங்களுடைய சர்வைவலுக்கு வந்து இவங்க கொடுத்த கிஃப்ட் வந்து ஒருவேளை யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. தே கேவ் தேர் ட்ரெஷர்ஸ், அவங்க பொக்கிஷங்களை ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. ஓகே, இதுல நான் சொல்றதுல ஏதாவது கான்ட்ரடிக்ஷன் இருந்தா நீங்க சொல்லலாம். காணிக்கையாக வைத்தார்கள், காணிக்கையாக வைத்தார்கள். சரி, எதுவும் டவுட் இருக்கா? அப்படி இல்லைன்னா 12ஆம் வசனத்துக்குள்ள போலாம். verse 12, 12ஆம் வசனம் வாசிங்க பிரைசி. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஏன் வேறு வழியாய் போனார்கள்? ஏன் வேறு வழியாய் போனார்கள் சொல்லுங்க. ஜாஷ்வா? இதுதான் அங்கிள் காட்ஸ் வில். ஏன்னா அவர் வந்து பேசியிருக்கிறாரு அப்படின்னா அப்ப அவங்க வந்து காட்ஸ் வில் நாட் பி ஃபுல்ஃபில்டு இஃப் இட் இஸ் வாலேட்டட். அவங்க அதை மீறி போயிருந்தாங்கன்னா அவங்க காட்ஸ் வில் நடந்திருக்காதுல்ல. அவங்க வாலேட்டட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க திரும்பி வந்திருந்தாங்கன்னா அப்பயே ஜீசஸ் கண்டுபிடிச்சு கொலை பண்ணியிருக்கலாம். அவங்க காட்ஸ் வில் நிறைவேறணுன்றதுக்காக ஓகே அப்படியே போயிருக்கான்னு நினைச்சேன். ஓகே, அவங்க அதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்களா கீழ்ப்படிலையா? அங்கிள் ஒபே பண்ணாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? ஒபே பண்ணாங்க. ஓகே, சரி. இப்போ வந்து நீங்க ஒரு காரியத்தை நல்லா அப்சர்வ் பண்ணணும். முதல்ல இந்த மெஜை அல்லது வைஸ்மன் அல்லது ஞானிகளை கடவுள் எப்படி வழி நடத்தினார்? முதல்ல ஃபர்ஸ்ட் எப்படி கைட் பண்ணாரு? ஸ்டார்ஸ் மூலமா வழி நடத்தினார். ஸ்டார்ஸ் மூலமா. செகண்ட் எப்படி வழி நடத்தினாரு? ஸ்கிரிப்சர். ஸ்கிரிப்சர். இப்போ எப்படி வழி நடத்துறாரு? ட்ரீம்ஸ். ஸ்ட்ரைட்டா அவங்க கிட்ட என்ன செய்யறாரு? பேசுறாரு. அவங்க கையில எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை இல்லாததால நேரடியா பேசுறாரு. அதாவது ஜீசஸ போய் மீட் பண்ணோன்னா அவங்களுடைய பாதையே மாறிடுச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதே பாதையில அவங்க போறாங்க. சரியா? இப்படிதான் வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணி எழுதலாம். சரி, இது வரைக்கும் இந்த 12 வேர்சஸ்ல நம்ம இன்டர்பிரேட் பண்ணதுல யாருக்கும் எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அது அப்ளிகேஷன் போலாம். ஷெல்டன் ஓகே தானே தம்பி? ஓகேண்ணே. சரி. நீங்க இதுல இந்த 12th என்ன நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 40 மினிட்ஸ் தாண்டிடுச்சு. ஆமா ஆமா. எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. 15 பேர் நம்ம எல்லாம் சேர்த்து நம்ம 2 3 சரி. அப்ப வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. ஓகே, சரி. அந்த 10 பேரையும் பாராட்டுறேன். சரி, இப்போ இதுல இருந்து அப்ளிகேஷன் இது வந்து இதுல எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து வந்து பர்சனல் அப்ளிகேஷன் போலாம். நம்ம வந்து இப்ப என்ன செய்ய போறோம்னா நமக்கு அவ்வளோ அப்ளிகேஷனும் பாக்குறதுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல இருந்து அப்ளிகேஷன் எடுத்தவங்களாவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். 1 or 2 அப்ளிகேஷன் மட்டும் நம்ம 1 or 2 அப்ளிகேஷன் மட்டும். நீங்க சொன்னது கரெக்ட். 1 or 2 அப்ளிகேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து வந்து நம்ம இதுக்கு ஜோ பண்ணிட்டு அடுத்து போவோமா ஷெல்டன், அல்லது எப்படி தம்பி? இவரை முடிச்சிடலாமா ஷெல்டன்? முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சரி. வேற எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கானே எது இருக்கா? இல்ல, இந்த 2 டவுட் கேட்டாங்க, அது மட்டும் நான் சொல்லி முடிச்சிடலாம். கேட்டவங்க இங்க இருக்காங்களான்னு பாப்போனே அவங்க. ஆமா, இப்ப வந்து ஒரு டவுட் வந்து இந்த ஆண்ட் பைபிள் பத்தி கேட்டிருந்தாங்க. யார் கேட்டாங்கன்னு தெரியல. சாட்ல இல்லையோ? அங்கிள் நான் தான் அங்கிள் கேட்டேன். அப்ப இருக்கறாங்க. யாரு? ஏஞ்சலா? பிரைசி. பிரைசி. நான் அதை ஆன்சர் பண்றேமா ஆண்ட் பைபிள் பத்தி. அடுத்து இன்னொரு கொஸ்டின் வந்து யாரோ சாம்ஸ் 4:3 கேட்டாங்க. சங்கீதம் 4:3 கேட்டாங்க. யார் கேட்டாங்கன்னு தெரியல. நான் தான் அங்கிள். அப்ப ரைட். ரைட், அவங்க 2 பேருமே இருக்காங்க. ஓகே, சரி. அப்போ வந்து இதை நம்ம இதுல இருந்து 1 or 2 அப்ளிகேஷன் சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அந்த கொஸ்டின்ஸும் நான் ஆன்சர் பண்ணி அப்படியே முடிச்சிடறேன். டைம் ஆச்சு உங்களுக்கு. 7 தாண்டிடுச்சு. நீங்க இப்போ ஷேர் பண்றவங்க அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் 10 பேர் இருக்கீங்கல்ல, யாராவது அப்ளிகேஷன் எழுதி இருந்தீங்கன்னா, அல்லது இப்போ நம்ம இன்டர்பிரேட் பண்ணி கேட்டுட்டே இருக்கோம்ல, இதை கேட்கும் போதே நம்ம மனசுல ஆவியானவர் பேசுவார். இதுல இருந்து இப்படி நீ டிசைட் பண்ணலான்ட்டு. அப்படி ஏதோ இருந்தா யூ கேன் ஷேர். அடுத்து வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸும் ஆட் பண்ணி நான் முடிச்சிடறேன். அங்கிள், நம்மளுடைய லைஃப்லயும் அந்த வைஸ்மன்ஸ் போல நம்ம காட்ஸ் வில்ல ஃபாலோ பண்றவங்களா இருக்கணும்.
அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் அங்கிள். வெரி குட். நீங்க அதை வந்து அப்படியே டிசிஷனா எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க ஜாஷுவா? அப்படியே அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம். டிசிஷனா I will only follow the God's will. My life, in entire life, till my entire life, I will only follow the God's will in my full Very life. good. Okay, I will only fulfill the will of God in my entire life, in the Entire whole life. life. Till entire life. சரி தம்பி, till the end of your life. Okay, very good Joshua, thank you. வேற பர்சனல் அப்ளிகேஷன் சொல்லுங்க பிரேஸ். சொல்லுங்க பிரேசி. சாஸ்திரிகள்லாம் அவங்க கிட்ட இருந்த ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருட்களை கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு எக்ஸ்பென்சிவா இருக்கிறது நம்மளுடைய டைம் தான். நம்மளுடைய டைம் வந்து ஆண்டவருக்கு நிறைய கொடுக்கணும், அவருக்காக ஏதோ பண்ணணும் அப்படின்னா அது வந்து என்கிட்ட பேசுன மாதிரி இருந்துச்சு. ஓகே, நீ என்ன டிசிஷன் எடுத்திருக்கமா? அது அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு டிசிஷன் என்னோட வாழ்க்கையில எனக்கு விலை மதிப்பில்லாததா இருக்கிறத நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன். ஓகே, விலை மதிப்பு உள்ளத ஆண்டவர் கொடுப்பேன். சரியா? விலை மதிப்பு இல்லாததுன்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, விலை மதிப்பு உள்ளது, தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். ஓகே, விலை மதிப்பு உள்ளதை ஆண்டவர் கொடுப்பேன். வெரி குட் பிரைசி. ஓகே, வேற யாரும் ஷேர் பண்றீங்களா? பினு, மற்றவங்க ஏஞ்சல், வேற இன்னொரு யாரு? டயனாவா? டயனா, டாஃப்னி, இன்னும் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்க உள்ள. இன்னும் ஒரே ஒரு அப்ளிகேஷன். கிரேஷிகா எடிசன். கேக்கலமா கிரேஷிகா? சாரி கிரேஷிகா, நீங்க திருப்பி சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. திருப்பி சொல்லுங்க, கேக்கலமா, நெட்வொர்க் இதா இருக்கு. சொல்லுங்க. கிரேஷிகா மறுபடியும் சொல்லுங்கம்மா. நெட்வொர்க் ப்ராப்ளம் போலனே. ஆமா கேக்கல. சரி, இப்போ வந்து நான் வந்து நீங்க டாஃப்னி சொல்லுங்க. டாஃப்னி சொல்லுங்கம்மா. கடைசி வரைக்கும் the wise men were not able to discern the motives of Herod. So நான் அவர் எடுக்கிற decision வந்து in my life with the leading of the Holy Spirit, I will learn to discern the spirit of the people I engage with. அவங்களோட மோட்டிவ் என்ன? வெரி குட் அப்ளிகேஷன். அதாவது அந்த யாரு ஹேரோடு வந்து எவ்வளவு கிரிமினல்ன்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கல, பட் வந்து கடவுள் தெளிவா வெளிப்படுத்துறாரு. ஓகே, அதனால வந்து I will discern people according to the guidance of the Holy Spirit. அப்படிதானமா? yes uncle. ரத்னா, வெரி குட். சரி சொல்லுங்க. ரத்னா சொல்லுங்க. ரத்னா சொல்லுங்கம்மா. நெட்வொர்க் இல்லனே. ஓகே சரி, சாரி. நான் பேசுறது உங்களுக்கு எல்லாருக்குமே கவனிக்க. ரத்னா பேசுங்கம்மா, பேசுங்க. இல்ல, நீங்க எதுவும் ஷேர் பண்ண விரும்புறீங்களாப்பா? சரியில்லை, போயிட்டு வராங்க, நெட்வொர்க் சரியில்லை. ஏரோதோட வாழ்க்கையில இருந்து நான், அதாவது இது கேரக்டர் ஸ்டடி மாதிரி இருக்கு, இருந்தாலும் நான் ஷேர் பண்றேன். அவன் வந்து உலக பிரகாரமான அந்த ராஜ்யத்துக்கும் அதுக்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால ஜீசஸ் லைஃப்ல மிஸ் பண்ணிட்டான். ஸோ நானும் என்னோட வாழ்க்கையில உலக பிரகாரமான காரியங்களுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜீசஸை மிஸ் பண்ணக்கூடாது ஏரோதோட வாழ்க்கையில இருந்து. அதே மாதிரி வைஸ்மேனோட வாழ்க்கையில இருந்து பார்த்தோம்னா, அவங்க ஃபுல்லாவே அவங்க ஸ்டாரை ரிலே பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியா அவங்களோட இது முடிஞ்சிருக்கலாம். ஆனா நடுவுல ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது, அதனால கொஞ்சம் டிலே ஆயிருக்கலாம். இருந்தாலும் ஸோ அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காம கடைசி வரைக்கும் ஆண்டவரை ஃபாலோ பண்ணுவேன். அடுத்து காட்ஸ் பிளான், இது வந்து ஒரு இன்ஃபரன்ஸ் மாதிரி. ஆண்டவருடைய திட்டம் வந்து எப்படி ஆனாலும் அது நிறைவேறும் அப்படிங்கிறது. ஏரோது வந்து ஒருவேளை ஆரம்பத்திலேயே ஒரு 2 சேவகர்களையோ இல்லைன்னா ஏரோதே சேர்ந்து அந்த வைஸ்மன் கூட போயிருந்தாரு அப்படின்னா முதலே கொலை பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கலாம்.
இல்ல திருப்பி அந்த ட்ரீம் வரலன்னா திருப்பி அவங்க வந்திருப்பாங்க, கொலை பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கலாம். ஆனா எந்த ஒரு பிளானுமே ப்ரிவேல் ஆகாம இதுக்கப்புறம் பார்த்தா கூட ஜோசப்க்கு வந்து ஒரு ட்ரீம் வந்து நீங்க இந்த இடத்த விட்டு போங்க, எகிப்துக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப எல்லா இடத்துலயுமே ஆண்டரோட பிளான வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்றாரு. சோ என்ன நடந்தாலும் எல்லாம் தலைகீழா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஆண்டருடைய பிளான் வந்து கடைசியில ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபரன்ஸ் நான் கத்துக்கிட்டேன். குட், வெரி குட். கண்டிப்பா பினு, தேங்க்யூ தேங்க்யூ. அதே மாதிரி அந்த டீச்சர்ஸ் ஆஃப் த லா, ஹை பிரீஸ்ட், இவங்க கிட்ட இருந்து எதுவும் படிச்சுக்கிறீங்களா? அது ஒண்ணு மட்டும் பார்த்துட்டு அடுத்ததுக்கு போலாம். ஆமா ஏஞ்சல் சொல்லுங்க, சொல்லி முடிச்ச பிறகு சொல்லுங்கம்மா. சொல்லுங்க ஏஞ்சல். அந்த ஹை பிரீஸ்ட் மாதிரி நாங்களும் நிறைய கற்க கிடைக்குது. கிறிஸ்துவை குறித்து நிறைய எங்களுக்கு கற்று தரப்படுது யுஎஸ்ஏ மூலமா, பிரேசில் மூலமா. ஆனா நாங்க எங்க வாழ்க்கையில கடைபிடிக்காம இருக்கிறதுக்கு அந்த ஹை பிரீஸ்ட் மாதிரி தான், அதுதான் சமம், அதுக்கு சமமா இருக்கு. ஓ குட்மா, வெரி குட். யுஎஸ்ஏ மூலமா பைபிள் ஸ்டடி எல்லாமே கத்துக்கிட்டாலும் அதை பிராக்டிஸ் பண்ணாட்டா அந்த ஹை பிரீஸ்ட் மாதிரி அல்லது இந்த வேதபாரகர் மாதிரி இருப்போம்னு சொல்லி சொல்றீங்க, அப்படிதானம்மா? ஓகேம்மா, தேங்க்யூ தேங்க்யூ ஏஞ்சல். ஓகே, அவங்க டேட்டா வந்து வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன், கேட்கல. நீங்க சொன்னது புரிஞ்சிச்சு, தேங்க்யூ ஏஞ்சல். வினு சொல்லுங்க. அதே மாதிரிதான் அங்கிள், அதாவது நல்ல ஸ்கிரிப்சர் தெரிஞ்சிச்சு. ஒருவேளை நம்ம அதுக்கு அடுத்து வர்ற சிச்சுவேஷன்ஸையும் பார்த்தாலுமே ஜீசஸ் என்ன குறை இருக்கு, இவரை எப்படி நம்ம வீழ்த்தலாம். சோ அவங்களுக்கு வந்து மோஸ்டா கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த ஸ்கிரிப்சர்ல இருந்த மாதிரி எத்தனையோ அடையாளங்கள் அவங்களுக்கு வந்துச்சு வாழ்க்கையில. அந்த 3 அந்த வைஸ்மேன் வந்தாங்க, அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்படி யூதருக்கு ராஜா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கலாம். இவர் செய்த அடையாளங்கள் அற்புதங்களை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா எப்பவுமே அவங்க வந்து ஜீசஸ் இருந்த குறைகள், அதாவது ஜீசஸ குறைகள் இல்ல, அதுல ஏதாவது குறையை கண்டுபிடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரிதான் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நல்ல நேரங்கள குறைகளையோ மத்தவங்களோட குறைகளையோ எதையோ பார்த்து நம்ம எது உண்மையான பர்பஸோ எது உண்மையான விஷயமோ அதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அதனால அந்த மாதிரி மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத. ஓகே, வெரி குட். கடவுள் நம்ம கிட்ட பேசுறதுக்கு கீழ்ப்படியும் மெயினா, என்ன தம்பி? கண்டிப்பா. ஆமா சரி, தேங்க்யூ பினு, தேங்க்ஸ் ஃபார் யுவர் அப்ளிகேஷன். ஓகே, அப்ளிகேஷன் ஷேர் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். இப்போ நீங்க கேட்ட கேள்விகளை பார்த்து முடிச்சிடலாம் நினைக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. அண்ட் பைபிள்ல வந்து எதெல்லாம் டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஏஎஸ்வி, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், ஏஎஸ்வி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐஎஸ்வி யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்இடின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. ஏஎஸ்வி யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஐஎஸ்வி யூஸ்ஃபுல்லா இருக்கும், என்இடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓப்பன் இங்கிலீஷ் பைபிள்னு சொல்லியிருக்கு, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிண்டேல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸி டு ரீட் வெர்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. ஒரு வெர்ஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அதை வாசித்து பார்த்து உங்களுக்கு வேண்டானாலும் நீங்க தாராளமா என்ன செய்யலாம், டெலீட் பண்ணிடலாம். கமெண்ட்ரிஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது அதுல நிறைய கமெண்ட்ரிஸ் இருக்கு. கில் அவர் எழுதின கமெண்ட்ரி இருக்கு. ஐஎஃபின்னு ஒரு கமெண்ட்ரி இருக்கு. லூத்தர் எழுதினது இருக்கு. கால்வினுடைய கமெண்ட்ரி இருக்கு. கால்வின் கமெண்ட்ரி பத்தி நான் கொஞ்சம் பின்னாடி வரேன். மேத்யூ ஹென்ரியுடைய கமெண்ட்ரி இருக்கு. இது எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணலாம், தாராளமா நீங்க என்ன செய்யலாம், வாசிக்கலாம். கில்லுடைய கமெண்ட்ரி, மேத்யூ ஹென்ரியுடைய கமெண்ட்ரி, KDன்னு ஒருத்தருடையது இருக்கு. மார்ட்டின் லூத்தர் எழுதின ஒரு சில இன்சைட்ஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்க இது பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து டிக்ஷனரி இருக்கு. டிக்ஷனரியில வந்து நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டிய காரியம் வந்து அபாட் ஸ்மித் ஸ்ட்ராங்குடைய நம்பர்ஸ். ஸ்ட்ராங்குடைய நம்பர்ஸ்னா வந்து பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களுக்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள அந்த கிரீக் வார்த்தைகளுக்கும் அர்த்தம் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஈஸ்டர்ன் பைபிள் டிக்ஷனரி, EASTON, ஈஸ்டர்ன் பைபிள் டிக்ஷனரி டவுன்லோட் பண்ணலாம். அதே மாதிரி இன்டர்நேஷனல் பைபிள் என்சைக்ளோபீடியா, ஸ்டாண்டர்ட் பைபிள் என்சைக்ளோபீடியாவும் ஃப்ரீ டவுன்லோட் இருக்கு, அதுவும் நீங்க தாராளமா பண்ணலாம். ஸ்ட்ராங்ஸ் ஹீப்ரூ பைபிள் டிக்ஷனரி, வெப்ஸ்டர் இது இருக்கு. இது எல்லாமே வெளியே நீங்க வாங்கினீங்கன்னா பல ஆயிரம் பெருமானம் உள்ள டிக்ஷனரிஸ். இந்த டிக்ஷனரிஸை டவுன்லோட் பண்ணா என்ன ஆகும்னா,
ஒரு எபிரேய வார்த்தையை பைபிள்ல ஓபன் பண்றீங்க அல்லது கிரீக் வார்த்தையை ஓபன் பண்ணீங்கன்னா அது பக்கத்துல ஒரு நம்பர் வரும். அதான் ஸ்ட்ராங்ஸ் உடைய நம்பர்ஸ் போட்டிருக்கும். அந்த நம்பரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரிஜினலா ஹீப்ரூல என்ன மீனிங் இருக்கு, ஒரிஜினலா கிரீக்ல என்ன மீனிங் சொல்லி நீங்க இன்டெப்தா படிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டர்பிரட் அக்கார்டிங் டு த கரெக்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேப்ஸ் நிறைய இருக்கு, மேப்ஸும் டவுன்லோட் பண்ணலாம். ஏற்கனவே அன்னைக்கு ஒரு தங்கச்சி சொன்ன மாதிரி இங்கிலீஷ் தமிழும் இருக்கு. தமிழ் வந்து ஈஸி டு ரீட் வெர்ஷன் இருக்கு, இன்னொன்று வந்து ரிவைஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனா தமிழ்லயே 2 வெர்ஷன் இருக்கு. அதுவும் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இன்னும் பைபிள் ஆழமா படிக்கிறதுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ஓகே, இதுல ஆண்ட் பைபிள்ல வேற ஏதாவது டவுட் இருக்கா? அப்படி இல்லைன்னா அடுத்து அந்த வசனத்தை மாத்திரம் பார்த்து முடிச்சிடலாம். வினு, நீங்க தானே ஆண்ட் பைபிள் பத்தி கேட்டது? யாரு? பிரைசினே. பிரைசி. ஓகே, பிரைசி ஓகேயா? ஓகே அங்கிள், நீங்க அந்த வில்லியம் பார்க்லி அந்த கமெண்ட்ரி மட்டும் நான் அனுப்பி வைக்கிறேன்மா. ஆமா, நீங்க வந்து எனக்கு லிங்க் இல்லம்மா, அது வந்து உங்களுக்கு பிடிஎஃப்-ஆவே நான் அனுப்பி வச்சிடுறேன். அன்னைக்கிட்ட நம்பர் வாங்கிடுறேம்மா, ஷெல்டன் நம்பர் வாங்கிட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பிரைசி கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேம்மா. அதே போல வாரன் விஎஸ்பி கமெண்ட்ரியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுவும் நான் அனுப்பி வைக்கிறேன். வாரன் விஎஸ்பி கமெண்ட்ரியும் வெல்டன். அது மாதிரி ஏஞ்சல், மற்ற ஜாஷுவா, இங்க மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்ட்ரெஸ்டோட உட்காந்துருக்க எல்லாருமே வந்து நீங்க அந்த காப்பீஸ் வந்து வாங்கிருங்க. நான் வந்து ஷெல்டன் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டா நீங்க பண்ணிடுவீங்களப்பா? கண்டிப்பாண்ணே, கண்டிப்பா கண்டிப்பா நான் அண்ணனுக்கு அனுப்பி வச்சிடறேன். ஷெல்டன் அண்ணனுக்கு நீங்க வாங்கிருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு அது டாக்டரினல் கொஸ்டினா தான் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பினு, சாம்ஸ் 4:3 சங்கீதம் 4:3 பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். இதுல வந்து என்ன டவுட்னு சொல்லி நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அதை பார்த்துட்டு முடிச்சிடலாம். அது என்ன டவுட்னா, இதே மாதிரி நிறைய வசனங்களை டவுட்ஸ் வரும். ஏன்னா நம்ம ப்ரேயர் பண்ணும்போது இந்த வசனங்களை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார்னு இருக்குது. நம்ம இந்த கான்டெக்ஸ்ட வாசிக்கும் போது ஆண்டவர் மேல உள்ள பக்தி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதை ப்ரேயர் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு புறஜாதி இல்ல ஒரு ஆண்டவர் அறியாதவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்காக இந்த வசனத்தை காட்டுவாங்க. அவங்க ரொம்ப பக்தியா இருக்காங்க, அவங்க உண்மை இது பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க ப்ரேயர் பண்றது கரெக்ட், ஆனா இந்த வசனத்தை யூஸ் பண்ணி ப்ரேயர் பண்றது வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனாலதான் அந்த டவுட் கேட்டேன். அதான் நான் என்ன சொல்லணும்னா, இன்டர்பிரட் அக்கார்டிங் டு த கான்டெக்ஸ்ட். நம்ம இது வரைக்கும் அதை படிக்கலன்னா இப்ப படிச்சிருக்கோம். கான்டெக்ஸ்ட் படி நீங்க பாத்தீங்கன்னா அந்த 4வது சங்கீதமும் 6வது சங்கீதமும் வந்து தாவீது ஒரு பயங்கர கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் வழியா கடந்து செல்லும் போது எழுதின ஒரு காரியம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொள்கிறான்னு சொல்லி இந்த இடத்துல யார மீன் பண்றாருன்னா தன்னதான் மீன் பண்றாரு. அதே மாதிரி பக்தின்ற வார்த்தைக்கும் அர்த்தம் கண்டுபிடிக்கலாம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுவது பக்தி. அதனால இது ஒரு டீடைல்டான ஒரு டாபிக். கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார்ன்ற வசனம் இருக்கு இல்லையா, இதை வச்சு அதுல டவுட் கேட்கறீங்களோன்னு சொல்லி யோசித்தேன். இதுல ப்ரீ டெஸ்டினேஷன், ஏற்கனவே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், மற்றவங்க எல்லாம் தெரிந்து கொள்ள, இந்த மாதிரி சில குழப்பங்கள் இருக்கு. அதுக்குள்ள நீங்க போக வேண்டாம். இது வந்து ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரினல் டிஃபரன்ஸ். இப்போ ஸ்பர்ஜன், கால்வின், ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் இவங்க எல்லாருமே வந்து ப்ரீ டெஸ்டினேஷன், முன் குறித்தலை பற்றி நம்பக்கூடிய மக்கள். ஆண்டவர் எல்லாத்தையும் முன்குறிச்சு வச்சிருக்காரு, அவர் முன்குறித்தவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லி நம்பக்கூடியவங்க. பேப்டிஸ்ட் சர்ச்சுடைய டாக்டரின் அந்த டாக்டரின் தான். ஓகே, இது வந்து ப்ரீ டெஸ்டினேஷன். கால்வின் அப்படி நம்புறாரு. கால்வினுடைய கமெண்ட்ரியில அப்படிதான் இருக்கும். கால்வினிஸ்ட் அப்படிதான் நம்புறாங்க. மற்றவங்க ஆர்மீனியனிசம் சொல்லி சொல்றவங்க வந்து என்ன நம்புறோம்னா வந்து மற்ற மெத்தடிஸ்ட், மற்ற சர்ச், மற்ற சபை பாகுபாடுகள் என்ன நம்புறாங்கன்னா, ஒருவேளை பில்லி கிரஹாம் மற்றவங்க எல்லாம் என்ன நம்புறாங்கன்னா வந்து யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களோ அவங்களாம் முன்குறித்தவங்க, காட்ஸ் சாவர்னிட்டி அண்ட் மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல அட்டன் பண்ற எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு சொல்லி தெரியல, பட் நீங்க அந்த கேள்வி கேட்டதால இதை மனசுல வச்சுக்கிறீங்க. இதுல ரொம்ப குழம்ப வேண்டாம். எல்லாருக்கும் ஆண்டவரை பத்தி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. யாரெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா யாரும் கெட்டு போகாம எல்லாரும் நித்திய ஜீவன் அடையலோன்னு சொல்லி கடவுள் விரும்புறாரு. சரி, நான் வந்து உங்களுக்கு ஒரு புக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கலாம், ஏலியா பண்ணிருக்கலாம். நான் பண்ணல, இப்ப பண்ணிடுறேன். சரியா? இப்ப நீங்க மேத்யூ படிச்சதால ஜெனரலாவே அந்த கேமரால தெரியுமான்னு சொல்லி தெரியல. இந்த புக் ஷெல்டன் தெரியுதா? ஷெல்டன் நான் காட்டுற புத்தகம் தெரியுதா? ஆனா ஃபுல்லா தெரியுது. ராஜாவும் ராஜ்யமும் தெரியுதுண்ணே. ராஜாவும் ராஜ்யமும் சொல்லி ஒரு புக் இருக்கு. இதை எழுதினவர் யாருன்னா ரெவரண்ட் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ். அவங்க எழுதுனது. IEM உடைய ஃபவுண்டர். இவர் எழுதின எந்த புக்கையும் நீங்க வாங்கி தாராளமா படிக்கலாம். இவருடைய பைபிள் ஸ்டடீஸை நீங்க கேட்டீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
tamilchristians.com சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. அது உள்ள நீங்க போனீங்கன்னா இவருடைய பைபிள் ஸ்டடி சீரீஸ், ரெவலேஷன், ஆக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீயா இருக்கு. அதே மாதிரி இவர் எழுதின இன்னொரு புக் வந்து, ஒருவேளை நீங்க ஆங்கிலத்துல வாசிக்கிறதா இருந்தா காட் அலைவ்னு இருக்கு. நான் அந்த என்னுடைய இதுல ரேக்ல லைப்ரரியில இருக்கு. தமிழ்ல உள்ளதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து அதே இது ஹோல் சாம்ஸ்க்கு 150 சங்கீதத்துக்கும் எழுதப்பட்ட டிவோஷன், செயல்படும் தேவன். இது வந்து இங்கிலீஷ்ல காட் அலைவ்னு சொல்லி இருக்கு. அதனால இப்படிப்பட்ட இவருடைய படம் தான் இருக்கு பாருங்க பின்னாடி, தியோடர் வில்லியம்ஸ் அண்ணனுடைய படம் அதுல இருக்கு. ரெவரண்ட் டாக்டர் உங்களை மாதிரி ஸ்டூடெண்டா இருந்துட்டு மெட்ராஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆனர்ஸ் படிச்சுட்டு அதுக்கு ஆண்டவர் அழைச்சதால ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்து வேர்ல்ட் லெவல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைபிள் டீச்சர்ஸ். நான் பைபிள் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இவருடைய மெசேஜஸ், பைபிள் ஸ்டடிஸ் எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னும் நான் கேட்டுட்டு இருக்கேன். அதனால இவருடைய மெசேஜஸ் நீங்க தாராளமா கேட்கலாம். மற்றபடி இதுல பங்கு பெற்று இவ்வளவு நேரம் பொறுமையா காத்திருந்து பங்கு பெற்ற உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அபரிதமாக ஆசீர்வதிப்பார்.